वपापरिमलोल्लासभासिताधरपल्लवम् मुखं वरदराजस्य मुग्धस्मितमुपास्महे आकारत्रयसम्पन्नाम् अरविन्दनिवासिनीम् अशेषजगदीशित्रीं वन्दे वरदवल्लभाम् श्रीमत्यै विष्णुचित्तार्यमनोनन्दनहेतवे नन्दनन्दनसुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम्। श्रीमन्महाभूतपुरे श्रीमत्केशवयज्वनः कान्तिमत्यां प्रसूताय यतिराजाय मङ्गलम्। श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम्। अमुदनारमुदं कमழ்திருவாயும் அலகிலம் சோதி சேர்வடிவும் அமுதமென்னகையும் புகருடன் திகழும் துய்யதாம் முப்புரி நூலும் அமைவுடைக் குருவாய் அடியவர்கொழியாய் விளங்கும் அண்ணங்காரியர்தம் அமுதமென் மொழியும் குமுதமென் மலரை நயனமும் நெஞ்சகலாவே. வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழான திருப்பாவையில் மாயனைன்னு தொடங்குகிற பாசுரம் இன்று பகவான் பற்பல அவதாரங்களை செய்கிறான். அடியவர்களுக்காக இவ்வுலகத்திலே தோன்றுகின்றான் இறைவன். அடியவர்களை ரட்சிப்பதை தன்னுடைய பேராகவே அவன் கருதுகிறான். அதாவது தனக்காகவே தன் பொருட்டாகவே அடியவர்களை காக்கிறான். நீ எங்களை காப்பாத்தினதுக்கு நன்றின்னு நாம் சொல்ல வேண்டி இருக்க, உங்களை காப்பாற்றுவதற்கு நல்வாய்ப்பளித்தமைக்கு நன்றின்னு அவர் சொல்றார். அந்த அளவிற்கு அடியவர்களை மதிக்கிறார். பகவான் கர்மம் காரணமாக ஒருபோதும் பிறப்பதில்லை. நாம் எல்லாம் கர்மம் காரணமாக பிறந்தவர்கள். அவர் கிருபையின் காரணமாக பிறக்கிறார். தம்முடைய இச்சையினாலே அவர் வடிவங்களை எடுத்துக் கொள்கிறார். நாம் நம்ம இஷ்டப்பட்டபடிக்கெல்லாம் நம்முடைய வடிவத்தை அமைத்துக் கொள்ள முடியாது, கேட்டு பெற முடியாது. ஆனால் அவர் தீர்மானித்து ரொம்ப ஆசையோடே வருகிறார். பிறப்பற்றவன் பிறக்கிறான் அப்படின்னு வேதமும் அவனுடைய அவதாரத்தை கொண்டாடுகிறது. பிறப்பற்றவன் எங்கனம் பிறக்கக்கூடும்னு கேட்டால் கீழே சொன்னேனே, அதுதான் அர்த்தம். கர்மம் காரணமாக பிறவாதவன் தன்னுடைய கிருபையின் காரணமாக பிறக்கிறான். அதனால தான் அவன் மாயன்னு கொண்டாடப்படுகிறான். மாயன்னா என்ன அர்த்தம்? ஆச்சரியமான சேஷ்டிதங்களை எல்லாம் செய்பவன் அப்படின்னு அர்த்தம். அவர் செய்திருக்கிற ஒவ்வொன்றும் அதிசயத்தை ஆச்சரியத்தை உண்டாக்க வல்லவை. ஒரு மண்ணை தின்றார், ஒருத்தர் போய் தாயினிடத்தில் போய் கோள் சொல்லிவிட்டார். கண்ணனுடைய காதை திருகிறா அவ அம்மா. நீ நிஜமாவே மண்ணை சாப்பிட்டியான்னு கேட்குறா. இல்லைம்மான்னு சொல்றது குழந்தை. வாயை காட்டுங்கிறா. வாயை காட்டினால் பிரம்மாண்டத்தையே காட்டுகிறார். பிரம்மாண்டத்தை காட்டியது ஆச்சரியம் என்று. வெண்ணை தின்று விட்டு தாயினிடத்திலே, அதாவது மண்ணை தின்று விட்டு தாயினிடத்திலே அகப்பட்டிருக்கிற தன்னையும் காட்டுகிறார். காதை திருகுகிற தாயையும் காட்டுகிறார். இது ரொம்ப ஆச்சரியமான செயல். ஒரு சின்ன பிள்ளை 7 நாள்கள் வரையிலும் ஒரு மலையை தூக்கி கொண்டு நின்று அனைவரையும் ரட்சிப்பதுங்கிறது அது சாகசமான செயல். இப்படி ஒன்னொன்னையும் நாம் எண்ணுங்கால் அவனை எப்படி நமக்கு அழைக்க தோன்றும்னால், ஆண்டாள் அழைத்தார் போலே மாயன் அப்படின்னு தான் அழைக்க தோன்றும். மாயாம் து பிரகிருதிம் வித்யாத்து மாயினம் து மகேஸ்வரம்னு சொல்லுவார்கள். இந்த பிரகிருதி இருக்கிறதே இதற்கு மாயைன்னு பேரு.
இது எவனுடைய அதீனத்திலே இருக்கிறதோ அவனுக்கு மாயி, மாயன் அப்படின்னு பெயர் ஏற்பட்டிருக்கிறது. பகவான் வைகுண்டத்தில் இருக்கிறார். அங்கிருந்து கீழே இறங்கி திருப்பார்கடலுக்கு வருகிறார். அங்கிருந்து தான் அவதாரங்களை செய்வதற்கு புறப்படுகிறார். ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் ஒரு அழகான ஸ்லோகம் உண்டு. ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹ நாகபரியங்கமுத்ஸ்ருஜ்ய ஹ்யாகதோ மதுராம் புரீம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். பகவான் லக்ஷ்மிபதியான நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன் அவனை சொல்லுவார்கள். பல பேருக்கு லக்ஷ்மி நாராயணன்னா புரிஞ்சுடும். ஸ்ரீமன் நாராயணன்னா அது நம்ம பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே, வேறையா இருக்கே அப்படின்னா என்ன அர்த்தம்னு எண்ணுவார்கள். ஸ்ரீமன் நாராயணன்னு சொன்னால் ஸ்ரீஹி ஸ்ரீ மகாலட்சுமி, அவளோட எப்போதும் கூடியிருக்கிறவனான நாராயணன், அவனுக்கு தான் ஸ்ரீமன் நாராயணன்னு பேர். அதைத்தான் ஸ்ரீ விஷ்ணு புராண ஸ்லோகம் ஏஷ நாராயண ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லித்து. பெருமானுக்கு ஸ்ரீமான்னு திருநாமம். உண்மையில் அவருக்குத்தான் ஸ்ரீமான் அப்படின்னு திருநாமம். இப்போ நமக்கெல்லாம் ஒரு கல்யாண பத்திரிகை கொடுத்தான்னா அதில் ஸ்ரீமான் ஸ்ரீமதி, ஏன்னா அதை கூட நாம் பேனா பிடிச்சி எழுத வேண்டாங்கிறதுக்காக கல்யாண பத்திரிகையில் அதை அச்சு போட்டே கொடுத்துருவான். அதில் நீங்கள் ஸ்ரீமதிக்கு கொடுக்கறதா இருந்தால் ஸ்ரீமானை அடிச்சு விடணும். ஒரு ஸ்ரீமானுக்கு தரப்போறீங்களானால் இந்த ஸ்ரீமதின்னு போட்டிருக்கிறத அடிச்சு விடணும். வடதேசங்களில் கொடுக்குற கல்யாண பத்திரிகைகளில் ஒரு விஷயம் உண்டு. நல்ல வேளையாக நம்ம பக்கத்தில் அது இல்லை. ஏன்னா அது அவ்வளவு நல்ல பழக்கமாக அடி எனக்கு படலை. அங்கே என்ன பார்த்தேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் தீர்மானத்துக்கே விட்டுடுறேன் அது சரியா தப்பான்னுட்டு. அதில் என்ன போட்டிருப்பா, யார் யாரை அழைக்கிறோங்கிறதுக்கு அனைவரையும் அப்படின்னு போட்டு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் போட்டிருப்பா. அதுக்கு அடுத்தது நீங்கள் இருவர் மட்டும் அப்படின்னு போட்டு ஒரு பாக்ஸ் போட்டிருப்பா. இப்போ ஜெண்டரை கேட்குற அளவுலையும் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுக்குறோன்னா மேலு ஃபீமேலுன்னு போட்டுட்டு பக்கத்தில் சின்ன சின்னதாக 2 பாக்ஸ் போட்டிருப்பா. மேலாக இருந்தால் அங்கே டிக் பண்ணுறோம், ஃபீமேலாக இருந்தால் இந்த பக்கம் டிக் பண்ணுறோம் இல்லையோ. அந்த மாதிரி பாருங்கள், பத்திரிகை யாருக்கு தரப்படுகிறதுனால் அனைவருக்கும் அதுக்கு ஒரு பாக்ஸ். நீங்கள் குடும்பத்தோடு நீங்கள் 4 மட்டும், இல்லை நீங்கள் 3 மட்டும் அதுக்கு ஒரு பாக்ஸ், நீங்கள் 2 மட்டும் ஒரு பாக்ஸ், கடைசியில் நீர் ஒருவர் மட்டும் அப்படின்னு கூட ஒரு பாக்ஸ். அதில் எதை டிக் பண்ணியிருக்காளோ அதுக்கேற்ற மாதிரி இவர் பிளான் பண்ணிக்கணும். சரி, எல்லாரையும் கூப்பிட்டுருக்கா, அப்போ எல்லாரும் போகணும். என் ஒருத்தனை பார்த்து அங்கே தான் டிக் பண்ணி வச்சுருக்கா. ஏதோ பர்சனலாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம், ஏதோ வியாபார நிமித்தமான ஒரு நட்பு உண்டாகி இருக்கலாம். அதனால் குடும்பத்தை எல்லாம் அழைக்க மாட்டான். நீர் ஒருத்தர் வந்தால் போரும் வாரும் அப்படின்னு கூப்பிடுறா. அதில் இன்றைக்கி பார்த்தோன்னா ஸ்ரீமான் ஸ்ரீமதின்னு போட்டிருக்கா. உண்மையில் ஸ்ரீமான்னு யாரை சொல்ல முடியும்னா பகவானைத்தான் சொல்ல முடியும். ஏன்னா எப்போதும் திருமகளோட கூடியிருக்கிறவர் அவர் தான். நமக்கெல்லாம் போடுறாளே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹான்னு சொல்கிறோமே, அதுக்கு என்ன அர்த்தம்? திருமகளுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்? திருமகள் தாயார், ராமானுஜர் அந்த தாயாருடைய அருமை புதல்வர், அவருக்கும் ஸ்ரீமத்துவம் உண்டுன்னு சொல்கிறோமே, அவரையும் ஸ்ரீமான்னு கொண்டாடுகிறோமே. அது எங்கனம் பொருந்தும்னால் இங்கே கைங்கரியமாகிற செல்வம், தொண்டு செல்வம் இருக்கிறதே, அது ராமானுஜரிடத்திலே நிரம்பி இருக்கிறது. அந்த ஸ்ரீமத்துவம் பொருந்தியவராக அவர் இருக்கிறபடியினாலே அவர் ஸ்ரீமான் அழைக்கப்படுகிறார். அப்போ நாம் எல்லாம் திருமிகு திரு அதெல்லாம் ஏன் போடுறான்னா சும்மா போடுறா. அது ஒன்றும் அவ்வளோ சீரியஸாக நாம் எடுத்துக்க வேண்டியதே கிடையாது. உண்மையில் திரு அப்படின்னு சொல்ல தகுந்தவள் பிராட்டி, திருவின் நாயகன், திரு மிகுந்தவன் லக்ஷ்மிபதியான நாராயணன். அதைத்தான் ஸ்ரீ விஷ்ணு புராணம் சொல்றது. ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹா. அவர் எங்க இருக்கிறார்னால் திருப்பார்கடலிலே உறையுமவராக இருக்கிறார். அவர் என்ன செய்தார்? நாக பரியங்க முத்ஸ்ருஜ்ய, தன்னுடைய ஆதிசேஷனாகிற படுக்கையை உதறி தள்ளிவிட்டு புறப்பட்டார். அப்படி உதறி தள்ளிவிட்டு எங்க புறப்பட்டார்னா வடமதுரைக்கு கண்ணனாக பிறப்பதற்காக வந்து சேர்ந்தார். இதுதான் ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இப்போ திருப்பாவையில் அது ஆண்டாள் எவ்வளோ அழகாக பாடி கொடுக்குற பாருங்க. முதற்பாட்டாலே நாராயணனே அப்படின்னு சொன்னாளா, ஏஷ நாராயண ஸ்ரீமான் சொல்லப்பட்டதாக ஆகிவிட்டது. க்ஷீரார்ணவ நிகேதனஹா, அவர் திருப்பார்கடலிலே கிடக்கிறாருங்கிறதை பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் அப்படின்னு 2வது பாட்டால பாடினார். அதுக்கு மேலே அவர் வடமதுரையில் வந்து பிறக்கிறார்னு சொன்னதை 5ஆம் பாட்டிலே வைத்தாள். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்னு சொல்லும் முகத்தாலே அவன் வடமதுரையிலே வந்து பிறக்கிறான்கிறத நமக்கு எடுத்து சொல்லுகிறாள். பகவான் அவதாரங்களை செய்வது பக்தர்களுக்காகன்னு சொன்னேன்.
தானே கீதையில் சொல்றார், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. நான் ஒரு யுகமும் பிறக்கிறேன் அர்ஜுனா, 3 காரணங்களுக்காக பிறக்கிறேன். அடியவர்களை ரட்சித்தல்ங்கிறது முதலாவது. அதற்கடுத்தது அடியவர்களை ரட்சித்த பிற்பாடு மேலே செய்ய வேண்டியது துஷ்கிருத்து விநாசம், தீயவர்களை ஒடுக்க வேண்டி இருக்கிறது, அதையும் செய்கிறேன். 3ஆவதாக தர்மத்தை நிலைநாட்டுவது. இந்த 3இலே எது முக்கியமான பிரயோஜனம்னால் அவர் சொல்றார், அடியவர்களை ரட்சிப்பதற்காகவே பிறக்கிறேன், அதுதான் முக்கியமான பிரயோஜனம்னு காட்டுகிறார். ஆக மேலிருந்து கீழே இறங்கி வருகிறார், வைகுண்டத்திலிருந்து திருப்பார்கடலிலிருந்து வருகிறார் அவதாரம். இன்னொன்னும், அத்தனை பெரியவர், தாம் பெரியவன் என்னை எந்த பந்தாவும் காட்டுகிறது கிடையாது. யார்கிட்டையாவது வந்துட்டு ரொம்ப ஆடம்பரமாக நான் எவ்வளோ பெரியவன் தெரியுமா, யாராவது பார்க்க வந்தால் முன்னமேயே நீங்கள் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கியிருக்கணுமே, அப்படியே எப்படி என்னை பார்க்க வந்துட்டீங்கோ அப்படின்னு கேட்குறவாள்லாம் இருக்காளோ இல்லையோ. பகவான் கேட்கணும்னா எத்தனை கேட்கலாம் பாருங்க, அவர் அதெல்லாம் கேட்கறதே கிடையாது. நீ அப்பாயின்மெண்ட் கொடு, ஒன்றை நான் பார்க்க வரேங்கிறார். நம்மளை பார்த்து சொல்றார், உன்னை எப்போது பார்க்க வரலாம்னு சொல்லு, நான் காத்துன்னு இருக்கேன் அப்படிங்கிறார். ஏன்னா நமக்கும் அவருக்கும் 9 விதமான உறவு முறை உண்டு. பிதாச்ச ரக்ஷகா சேஷி பர்த்தா ஜ்ஞேயோ ரமாபதி சுவாமியாதாரோ மமாத்மாச்ச போக்தாச்சாத்தியம் அனூதிதான்னு சொல்லுவார்கள். அவர் தந்தையாக இருக்கிறார், நாம மக்களாக இருக்கிறோம். அவர் ரக்ஷகர், ரட்சிப்பவர் அவர்தான். நமக்கெல்லாம் ரக்ஷ்ய வஸ்துன்னு பேர். ரக்ஷ்ய வஸ்து, ரட்சிக்கப்படுமவர்கள். அவர் ரட்சிக்கிறவரா இருக்கார். அவர் சேஷியா இருக்கார். சேஷி அடிமை கொள்ளுபவர், நாம சேஷபூதர்கள், அடிமை செய்பவர்கள். ஆதிசேஷன் ஆதிசேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ. பெருமானுடைய எல்லா கைங்கரியமும் பண்ற ஒரு முக்கியமான நித்திய சூரி ஆதிசேஷன்னு பேரு. இப்ப நமக்கெல்லாம் பொதுவான பேர் என்னன்னா, ஜீவாத்மாக்கள் அத்தனை பேருக்கும் சேஷர்கள்னு பேரு. என் பேரும் அதுதான், உங்க பேரும் அதுதான். ஆத்மான்னு எடுத்துண்டா அத்தனை பேருக்கும் ஒரே பேர் தான் கொடுத்து வச்சிருக்கா, சேஷர்கள் அப்படின்னு பேரு. எந்த எஸ்ஐஆராலும் நீக்க முடியாத பேர் இது. ஏன்னா இத்தனை வாக்காளர்கள் நீக்கம், இந்த தொகுதியில் இவ்வளோ பேர் இனிமேல் வாக்காளர்கள் கிடையாது, இங்கே கிடையாது. ஆக என்ன நீங்கினாலும் நமக்கு சூட்டப்பட்டிருக்கிற பெயர் முதலானவைகள் நாம் என்னைக்கு முடிந்து போகிறோமோ அன்றோடு அதுவும் நகர்ந்து போய்விடும், நம்மை விட்டு அகன்று போய்விடும். அப்போ அழியாத பெயர் உண்டான்னா சேஷர்கள், அதுதான் நமக்கு இருக்கிற அழியாத பெயர். எல்லாருக்கும் பொதுவாக ஒரே பெயரா. அது ஏன் சுவாமி சேஷன்னு பேரை வச்சான்னா, ஆதிசேஷனை போல நாம கைங்கரியம் பண்ணணும். அதுக்காகத்தான் அவர் அப்படி என்ன பண்றார், சென்னால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்னால் மரபடியாம், நீழ்கடலுள் என்னும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்குமனையாம், திருமாருக்கு அரவுன்னு பாசுரம். சென்னால் குடையாம், பகவான் நடந்து போறார்னா குடையாக வருகிறார். கீழே ஸ்ரீ விஷ்ணு புராண ஸ்லோகம் சொன்னேனே, அதில் நான் என்ன சொன்னேன், பெருமாள் திருப்பார்கடல்லேருந்து புறப்பட்டு கீழே வரார், ஆதிசேஷனாகிற படுக்கையை உதறிட்டு வரார், மதுரைக்கு வந்தார் அப்படின்னு சொன்னேன். அவர் உதறிட்டு வந்தார், எனக்கு ஆதிசேஷனாகிற படுக்கை தேவையில்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கலாம். ஆனால் யமுனையில் போகும்போது என்ன நடந்தது, அபாரமான வெள்ளம் கோர்த்து கொண்டது, அபாரமான மழை வருஷித்தது. அப்போ குடையாக இருந்து பெருமானை ரட்சித்தது. எந்த ஆதிசேஷனாகிற படுக்கையை இவர் உதறிட்டு வந்தாரோ படுக்க அவரை விடுறதா இல்லை, காப்பாற்றுறதுக்கு வந்தாச்சு, தொண்டுகள் செய்வதற்கு வந்தாச்சு. ஆக வந்திருந்து குடையாக இருந்தது அந்த ஆதிசேஷன் தானே. அப்போ சென்னால் குடையாம், அவர் நடந்தா அது குடையா இருக்கு, இருந்தால் சிங்காதனமாம், உட்கார்ந்துருக்காருன்னா அந்த ஆதிசேஷனாகிற சிம்மாசனத்திலே தான் அமர்ந்திருப்பர், நின்னால் மரவடியாம், சோழிங்கபுரம்ங்கிற க்ஷேத்திரம், சோழ சிம்மபுரம், கட்டிகாத்ரின்னு சொல்றோமே, அதில் கீழே ஊர்கோயில்னு உண்டு. அந்த ஊர்கோயிலில் இருக்கிற பெருமான், அந்த பெருமானுக்கு தக்கான்னு திருநாமம், மேலே இருக்கிற நரசிம்ம பெருமானுக்கு அக்காரக்கனின்னு திருநாமம், கீழே தக்கான்னு பெருமாள் இருக்காரோ இல்லையோ, பக்தோச்சிதன்னு சொல்லுவார்கள். பக்தர்களுக்கு உச்சிதமானவற்றையே செய்பவர் பக்தோச்சிதன். பக்தர்கள் தங்களுக்கு உச்சிதமாக எவனை எண்ணுகின்றார்களோ அவன் பக்தோச்சிதன். 2 விதமா அர்த்தம் கொள்ளலாம். பக்தர்களுக்கு பிடித்ததையே செய்கிறவர் பக்தோச்சிதன், பக்தர்களுக்கு எவனை மிகவும் பிடித்திருக்கிறதோ அவன் பக்தோச்சிதன். அந்த பெருமாள் தம்முடைய திருக்கரத்தால் பக்கத்தில் கூப்பிட்டுட்டு அப்படி ஆசீர்வாதம் பண்ணுறா போல இருக்கிற ரொம்ப ஆச்சரியமான தெய்வம். அவரை போய் சேவித்தோம்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக ஒரு சேஷவாகனம், அந்த சேஷவாகனத்தில் தான் எப்போதும் எழுந்தருளி இருப்பர்.
சேஷவாகனத்திலேயே எழுந்தருளி இருந்து தினந்தோறும் சேவை சாதிக்கிற தெய்வம். அப்ப சென்னால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்னால் மரவடியாம். பகவானுக்கு பாதுகையாக இருப்பதும் ஆதிசேஷன்தான். நீழ்கடலுள் என்னும் புனையாம், அணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்கும் அணையாம், திருமார்க்கு அரவு. சகலவிதமான கைங்கரியங்களையும் அவன் செய்கிறான். சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் கைங்கரியம்னு சொல்லுவார். இடைவிடாத கைங்கரியம். அதைத்தான் ஆழ்வார் பாடினார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா வடிமை செய்ய வேண்டும் நாம் தெளிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்த தந்த தந்தைக்கேன்னு திருவாய்மொழியிலே பாசுரம். ஒழிவில் காலமெல்லாம், ஒரு கணப்பொழுதும் விடாமல் கைங்கரியங்கள் செய்ய வேண்டும். அந்த கணப்பொழுது கூட விட்டு போடக்கூடாது. ஆதிசேஷன் பண்றா போல நாமளும் பண்ணணும். அதனால தான் நமக்கு என்ன பேர் வச்சா? சேஷர்கள்னு பேரை வச்சுட்டான். சரி, பேர்லையாவது இருந்துட்டு போட்டுமே வச்சிருக்கா போட்டு. அவரை போல் நம்மளால பண்ண முடியுமா? இப்போ அவ்வளோ கைங்கரியம் அவர் பண்றார், நாமளும் பண்ணணும்னு இந்த பெயர் கொடுக்கப்பட்டது. பகவானுக்கு சேஷின்னு பேரு. நாம் அடிமை செய்தால் அவர் ஏற்றுக்கொள்கிறார். நாம் அடிமை செய்பவர்களாக இருக்கிறோம். இந்த உறவு உண்டு. பிதா ரக்ஷகா சேஷி பர்த்தா. அத்தனை பேருக்கும் கணவன் யாருன்னா அவர்தான் பர்த்தா. பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரகம் சாஸ்வதம் சிவமச்சுதம் என்ன வேத வேதாந்தங்கள் எல்லாம் ஓதுகின்றன. அவர்தான் விஸ்வபதின்னு கொண்டாடப்படுகிறார், ஜெகநாதன்னு கொண்டாடப்படுகிறார். அந்த பெருமான் தான் அத்தனை ஆத்மாக்களுக்கும் தலைவனாக இருக்கிறார். அவர்தான் பதியாக இருக்கிறார், நமக்கெல்லாம் கணவராக இருக்கிறார். அப்போ பிதா ரக்ஷகா சேஷி பர்த்தா. அதுக்கு மேல சொன்னா அறியத்தக்கவராக இருக்கிறவர் அவர்தான். நாம் எல்லாம் அறிந்து கொள்பவராக இருக்கிறோம். எவரை தெரிந்து கொள்வது உத்தமமோ, எவரை நிச்சயமாக நாம் தெரிந்து கொண்டாக வேண்டுமோ அவராக அவர் இருக்கிறார். வேதாந்தம் சொல்றது, சாஸ்திரங்கள் ஒரு சேர உத்கோஷித்து சொல்லுகின்றன. இந்த உலகத்திலே இருக்கிறவர்களாக நாம் யாரை சொல்ல முடியும்? ஆழ்வார்களிலே பூதத்தாழ்வார்னு ஒருத்தர் கேட்டிருக்கீங்களா? பல பேருக்கு சந்தேகம் இருக்கும், என்ன பேரெல்லாம் இப்படி வச்சிருக்காளே. பேயாழ்வார் அப்படின்னு ஒருத்தருக்கு பேர். முதல்ல பேயாழ்வாரை பார்த்துட்டு பூதத்தாழ்வாருக்கு போகலாம். பேயாழ்வார்னு ஏன் பேர் வச்சிருக்காங்கன்னா, பேய போல இங்குமங்கும் சுத்திண்டே இருப்பார். எங்க பெருமாள் சேவை கிடைக்கும்னுட்டு பேய போல சுத்திண்டே இருப்பார். அதனால பேயாழ்வார். ஓரளவுக்கு பொருத்தமான பதில் தான், ஒன்றும் அதில் ஒன்றும் தப்பு இருக்கிறதா தெரியல. ஆனால் பேயாழ்வார்னு அவருக்கு பெயர் சூட்டப்பட்டதற்கு இப்போ கீழே அடியேன் சொன்ன விளக்கம் அது முக்கியமான காரணம் அன்று. பேயர்னா பெரியவர்னு அர்த்தம். பேயர்னு சொன்னால் பெரியவர்னு அர்த்தம். இதுதான் சாக்குன்னுட்டு வாசலை யாராவது பார்த்து பேயரேன்னு கூப்பிடாதீங்க. அவர் அரையறதுக்கு வந்துடுவார். அரை வாங்கிட்டு தான் நீங்கள் விளக்கம் கொடுக்கணும். அப்புறம் ஐயோ அரைஞ்சு விட்டார், அதனால் அவருக்கு இப்போ உண்மையை சொல்லிடணும், நான் ஏதோ பேய் பிசாசுன்னு கூப்பிடலை, பேயரேனா பெரியவர்னு அர்த்தம் சொல்லி வச்சிருக்கா. அதுக்கு பெரியவரேன்னு கூப்பிட்டு போயிடலாமேன்னு வரவர். இது என்னத்துக்கு என்னையும் குழப்பி நீரும் அடி வாங்கிண்டு. அதனால பேயர் அப்படின்னா பெரியவர்ங்கிறது பொருளா இருக்கும் இல்லையோ, அவர் பெரியவராக இருக்கிறார். சம்ஸ்கிருதத்துல அதனால தான் அந்த ஆழ்வாருக்கு மகதாஹ்வயர்னு பேரு. பூதம் சரஸ்ச மகதாஹ்வயன்னு சொல்றோம் இல்லையோ, மகத்துனா பெருசுன்னு அர்த்தம். மகதாஹ்வயர் பெரியவர், மகத்யோகி மகதாஹ்வயர் அப்படின்னு எல்லாம் பேயாழ்வார் கொண்டாடப்படுகிறார். அதனால எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பேயாழ்வார்னு சொன்னா பெரியவர், அதனால பேயாழ்வார்னு பேரு. இப்போ பூதத்தாழ்வார் பார்க்கணும். சுவாமி பேயை பற்றி சமாதானம் சொல்லியாச்சு, இப்போ பூதத்துக்கு ஒரு சமாதானம் சொல்லுங்கோ. அதனால் பூதத்தாழ்வார்னு பேர் இருக்கே. அவர் என்ன ஏதாவது பூதமா? அவர் என்ன டாக்கினி இதெல்லாம் சொல்கிறாளே, ஷாக்கினி டாக்கினின்லாம் சொல்கிறாளே, அந்த மாதிரி ஏதாவதான்னா அப்படிலாம் கிடையாது. பூ சத்தாயாம்னு சொல்லுவர்கள். ஒரு சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற ஒரு வேர் சொல், ஒரு தாத்து. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இருத்தலை அது சொல்லும், இருப்பதை அது நமக்கு உணர்த்தும். பூ சத்தாயாம்ங்கிற வேர் சொல் இருத்தலை நமக்கு உணர்த்தும், ஒன்று இருப்பதாக நமக்கு காட்டும். அப்படின்னா இவருக்கு என்ன அர்த்தம்? பூதத்தாழ்வார்னா இருக்கிறவர்னு அர்த்தம். என்ன சுவாமி இப்படி கூட ஒரு பேர் வைப்பாள? அப்ப மீதி பேர்லாம் இல்லாதவாளார்னா இல்லை இல்லை, அவரை இருக்கிறவர்னு ஏன் சொல்லப்பட்டது? சாஸ்திரம் பதில் சொல்றது. நாம் எல்லாம் இருக்கோமா இல்லையா அப்படின்னா, சுவாசத்தை சற்று அப்படியே உள்ளுக்குள்ளே இழுத்தேன், நிதானமாக வெளியில் விட்டேன், இருக்கேன். எப்படி கண்டுபிடிச்சி? தான் மூச்சை உள்ளே இழுத்தேன் வெளியில் விட்டேன், ஒன்றும் சிரமம் இருக்கிறதா தெரியல, ஓடின்னு இருக்கு, இருக்கேன் அப்படின்னு பதில் சொல்லிடுவோம். இதெல்லாம் வச்சு இருக்கோமா இல்லையான்னு சாஸ்திரம் நம்மளை பார்க்கலை. மூச்சு விடுறோமா மூச்சு விடலையாங்கிறத பற்றி அதுக்கு விசாரமே இல்லை. நீ பகவானை அறிந்திருக்கிறாயா? பகவத் தத்துவத்தை நீ அறிந்திருக்கிறாயா? ஆமாம்னு சொன்னேன்னா நீ இருப்பவனாக கருதத்தக்கவன். ஒருத்தர் சொன்னார், எனக்கு தெரியாது அப்படின்னா, நீங்கள் என்னமோ கேட்டீங்களே, என்ன வார்த்தை சொன்னது? பக பக அப்படின்னார்.
என்னது பகவானே வாயில நுழையில, இவருக்கு பகவானை பத்தி எங்க தெரிஞ்சுட்டு போறார்? தெரியாதான்னு? தெரியாது. இருந்தும் இல்லாதவனாக ஆகிறாய். அதனால தான் உங்க இடத்துல ஒரு அடிவீழ்ச்சி விண்ணப்பம், கைகூப்பி பண்ற பிரார்த்தனை என்னன்னா, எத்தனைக்கெத்தனை முடியுமோ அத்தனைக்கத்தனை நல்ல விஷயங்களை கேட்பதும் பேசுவதும் நாம் செய்ய வேண்டும். ஏன்னா அதுல ஒரு தடை விழுந்துடுத்து அது கிரமமா முறையாக நடக்கலைன்னு சொன்னால் அப்பப்ப நாம இல்லாதவர்களாக ஆகிவிடுகிறோம். இருந்தும் பிரயோஜனம் இல்லை, இருந்தும் இல்லாதவன் வரும், அந்த நிலைமையை நாம அடைஞ்சுடுவோம். அதனால நமக்கு நாமே நம்மை தேற்றிக்கொள்ள வேண்டும்னு சொன்னால், நமக்கு ஒரு ஆறுதல் வேண்டும்னு சொன்னா, சத்சங்கம் பண்ணிட்டே இருந்தோம்னா நாம இருந்துருக்கோம் அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்படும் இல்லையோ? அப்ப பூசத்தாயாம், பூதத்தாழ்வார் பகவானை அறிந்திருப்பதாலே, அவனை நன்கு உணர்ந்திருப்பதாலே இருப்பவராகிறார். அப்படி புரிஞ்சுக்கணும். பெருமானை நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனாலே அவர் இருப்பவர் ஆகிறார், பூதத்தாழ்வார் அப்படின்னு அவருக்கு திருநாமம் ஏற்பட்டிருக்கிறது. எதுக்காக சொல்ல வந்தேன்? பகவானுக்கு ஞேயஹா அப்படின்னு ஒரு திருநாமம். 9 விதமான உறவு முறைகள்ல அது ஒரு உறவு முறை. அறியத்தக்கவராக அவர் இருக்கார், அறிந்து கொள்பவர்களாக நாம் இருக்கிறோம். எத்தனை படித்தாலும் எதை கேட்டாலும் கற்றாலும் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது யாரு? பகவானைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை தெரிந்து கொள்ளாமல் நாம் எத்தனை கற்றும் அத்தனையும் பயனற்றதாக ஆகிவிடும். அதனால் தெரிஞ்சுக்க வேண்டியவர் அவர் தான். அவரை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு பிரயோஜனம் இல்லை. அவரை தெரிஞ்சுனுட்டா வேற எதையும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அவரை தான் தெரிந்து கொள்ள வேண்டும். பிதா, ரக்ஷகா, சேஷி, பர்த்தா, ஞேயா. அடுத்தது அவர் சுவாமின்னு பேர் பெற்றிருக்கார். சுவாமி ஸ்வங்கிற சொத்தை உடையவர். ஸ்வம்னா சொத்துன்னு அர்த்தம், ஒரு ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு யார் ஓனரா இருக்கார்? பெருமாள் தான் ஓனரா இருக்கார். இந்த ஆத்மா இருக்கிறதே, இந்த ஆத்மா பெருமானுடையது. இப்போ அன்னைக்கு சொன்னேனான்னு தெரியல, 2 இடத்துல உபன்யாசம் பண்ணுறதுனால எங்கே எந்த விஷயம் சொல்கிறோம் ஞாபகம் இருக்கிறது இல்லை. வருஷம் இருக்கிற குழப்பம்தான் அது. தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து அப்படின்னு சொன்ன இடத்துல அஷ்டாட்சர மந்திரம், திருவெட்டெழுத்து மாமந்திரம் எங்கெங்கே அந்த திருவெட்டெழுத்து மாமந்திரத்தில் நன்கு ஊறி அந்த விஷயங்களை மனசிலே பெற்றுக்கொண்டு எவன் ஒருவன் அங்கே ஒரு சித்தி பெற்றவனை போல விளங்குகிறானோ அவன் இருக்கிற இடத்துல வியாதி இருப்பதில்லை, பஞ்சம் இருப்பதில்லை, அதுக்கு மேலே திருட்டுத்தனம் இருப்பதில்லை. அதை சொன்னேன் அன்னைக்கு. அதில் விடுபட்டிருக்கிற ஒரு பொருள் இருக்கு, அதை சொல்றேன். நாராயண மந்திரம், அஷ்டாட்சர மந்திரம்னு சொல்லுவார்கள். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு உயிராய் இருக்கிற மந்திரம். அந்த மந்திரத்தை தான் பதரிகாசிரமத்திலே நாராயணன் நரனுக்கு உபதேசித்தான், சிங்காம விரித்தான் ஆழ்வார்கள் அத்தனை கொண்டாடுகிறார்கள். ரொம்ப ஆச்சரியமான மந்திரம். மந்திரத்தினுடைய அர்த்தத்தை அப்படி வெளிப்படையாக சொல்ல முடியாது, இருந்தாலும் கொஞ்சம் சாரத்தை தெரிஞ்சுட்டு அதில் ஒரு ருச்சி ஏற்பட்டால் தான் அந்த மந்திரம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வரும். அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ஆச்சாரியர் இடத்துல பஞ்ச சம்ஸ்காரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பத்தான் அவரை உபதேசிப்பார். சரி, அதுக்கு அவகாசம் இருக்கோ இல்லையோ, அர்த்தத்தை ஓரளவுக்கு சொல்றேன் பாருங்க. எப்படின்னா, அதுல முதல்ல அந்த பிரணவம்னு ஓங்காரம்ங்கிறது இருக்கு. அந்த ஓங்காரம்ங்கிறது என்ன சொல்ல வந்தது அப்படின்னா, நமக்கும் அவனுக்கும் இருக்கிற உறவை உணர்த்தும். அது அதில் 3 எழுத்துகள் இருக்கு. அந்த 3 எழுத்துகளின் வாயிலாக இறைவனுக்கும் நமக்குமான ஒரு உறவு இருக்கிறதே, அது உணர்த்தப்படுகிறது. அதாலே பெறப்படுகின்ற பொருள் என்னன்னா, நாம் அவனுடையவர்கள், அவன்தான் நமக்கு எல்லாம். அப்ப திருட்டு போயிடுத்து பாருங்க. நான் என்னுடையவன்கிற திருட்டு அங்கேயே அழிஞ்சு போயிடும். இந்த ஆத்மா என்னோடதுன்னு நான் நினைச்சேன்னா, அன்னைக்கு சொன்னதை திரும்ப நினைவூட்டுகிறேன், அப்படி நான் நினைச்சேன்னா என்னை விட பெரிய திருடன் இல்லை, நான் செஞ்சதை விட பெரிய திருட்டு இல்லை. இதுதான் இருக்கிறதுலையே பெரிய திருட்டு. ஏன்னா பகவானுடைய சொத்தை நம்முடைய சொத்துன்னு நாம் நினைக்கவே கூடாது. இது அவர் சொத்து. எந்த இடத்துல அஷ்டாட்சர மகாமந்திரம் நடையாடுகின்றதோ, அது வீறு நடை போடுகின்றதோ, அவ்விடத்துல திருட்டு இருக்காது. ஏன்னா முதல்ல இருக்கிற ஓங்காரம் என்ன காட்டி கொடுக்கறது? நாம் அவனுக்கே ஆட்பட்டவர்கள் அப்படிங்கிறத காட்டி கொடுக்கறதுனால நான் என்னுடையவன்கிற திருட்டை அது அழித்து விடுகிறது. அது ஆச்சா. அதற்கடுத்து இருக்கிற வார்த்தை நமஹாங்கிற பதம் இருக்கு. இப்ப கைங்கரியம் பண்றேன்னா ஆனந்தம் அவருக்கா எனக்கானா? நிச்சயம் அவருக்கு தான். நமஹா அதுவே சொல்லிடுறது பாருங்க. இப்போ ஒரு பூவை வாங்கிட்டு போறோம், அர்ச்சனை பண்ணுன்னு கொடுக்குறோம்னா விஷ்ணவே நம, கேசவாய நம, நாராயண நம, மாதவாய நம, கோவிந்தாய நம அப்படின்வார் அர்ச்சக சுவாமி. 108 பண்ணணும். சில கோயில்களில் பண்ணுவா, சில பேர் பாவம் வரிசையாக யாராவது 108 பண்ணு 108 பண்ணுன்னு வந்துட்டே இருந்தா அவர் மொத்தமாக சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு 108 பண்ணிடுவார், 10 சொல்லிடுவார். நமக்கும் அதுவே போருமா இருக்கு. ஐயோ ரொம்ப நாள் பண்ணுறாரு, தெரிஞ்சிருந்தா வெறும் 8 சொல்லியிருக்கலாம் போல் இருக்கு, 108 ரொம்ப நாழியாருதுன்னு நாமளும் நினச்சிப்போம். அதனால் அவர் ஏதோ அப்படி இப்படி பண்ணிகிட்டே இருப்பார். அது சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குங்குமம்லாம் கையில் வச்சுருப்பா, அது அழகாக இந்த கை மட்டும் இப்படி இப்படி போயிட்டு வருமே தவிர அந்த குங்குமத்தை சேர்க்கிறா போலவே தெரியாது. அதெல்லாம் ஒரு பாவனை தான், அந்த அளவுக்கு தான் பண்ணணும்.
அந்த அளவுக்கு பண்ணாலே போதும். உனக்கு பண்ணணுங்கிற எண்ணம் இருக்குங்கிறது அந்த தெய்வத்துக்கு தெரிஞ்சுட்டாலே நீங்களை பண்ணினவர்களாகத்தான் உங்களை அந்த தெய்வம் கருதும். அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா அவர் வரவாளுக்கெல்லாம் அர்ச்சனை பண்ணுறேன், குங்கும அர்ச்சனைன்னு பண்ணிட்டே இருந்தா அது எல்லாத்தையும் அவர் அதுக்கப்புறம் தூய்மைப்படுத்தி அந்த இடத்த நாளை காலத்தால் பூஜைக்கு உரிய இடமாக அதை மாற்றி வைக்கணுமோ இல்லையோ, நிறைய சிரமம் இருக்கும் இல்லையோ. அப்போ அந்த மந்திரத்தை சொல்லும் போது நமஹா நமஹான்னு விடாத சொல்றாரு பாருங்க, அங்கதான் இருக்கு விஷயமே. அது என்ன நமஹா நமஹா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னால், மகானா என்னுடையதுன்னு அர்த்தம். நமஹா என்னுடையது அன்று. அப்போ உனக்கு தொண்டுகள் செய்வதாலே வருகின்ற ஆனந்தம் யாதொன்று உண்டோ அந்த ஆனந்தம் என்னுடையதன்று. பின்பு யாருடையதுன்னா பின்னாடியே நாராயண நாமம் வருகிறது, நாராயணனுக்கே அந்த ஆனந்தம். அப்போ பஞ்சம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. எது பஞ்சம்? ஒரு தொண்டு செய்கிறேன்னா அதனாலே வருகிற ஆனந்தம் என்னுடையதுன்னா அது தொண்டிலே வருகிற பஞ்சம். அந்த பஞ்சம் தீர்ந்து போச்சு. ஏன்னா நான் தான் நமஹான்னு சொல்லிட்டேனே, உன்னோடதுன்னு சொல்லிட்டேன். அதனால எந்த பஞ்சமும் இல்லை அந்த இடத்துல. இப்போ திருட்டு இல்லை, பஞ்சம் இல்லை, ஆகி போச்சு. அதுக்கு மேலே வியாதி இல்லை அப்படின்னால், வியாதிங்கிறது என்ன? வியாதின்னு சொன்னா அது அத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயம்தான். பல்வகைப்பட்ட வியாதியினாலே நாம் நிச்சயமாக அல்லலுறுகின்றோம். நமக்கு யார் உடையவனாக இருக்கிறான், அவனை விட்டுட்டு எங்கெங்கோ போய் கொண்டிருக்கிறோம்னா, கொண்ட பெண்டேறு மக்களுத்தார் சுத்தத்தவர பிறரும்னு போயிட்டு இருக்கோம்னு சொன்னால் அது பெரிய வியாதி. நான் பெருமானுக்கே ஆட்பட்டவன், இன்ன பிறர்களுக்கும் ஆட்பட்டவன் நான் நினைச்சிட்டு இருந்தேன்னா வியாதி. முதல்லையே நான் அவனுக்கு சம்பந்தப்பட்டவன்கிறத சொல்லியாச்சு, அவனோட இருக்கிற தொடர்பை சொல்லியாச்சு. ஆனால் வேற யாருக்கும் இல்லைங்கிறது தீர்மானமாக தெரியணும் இல்லையோ. அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் அப்படின்னு நான் சொன்னேன்னா அவர் மட்டும் வேண்டியவர் அர்த்தமா? அவர் வேண்டியவர், இங்கே இருக்கிற இன்ன பிறரும் கூட எனக்கு வேண்டியவர்களாக இருக்கலாம். அதை நான் இப்படி சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், வேற யாரையும் தெரியாது, அவர் தான் எனக்கு வேண்டியவர். இந்த அவர் தான் ஒரு வார்த்தை நான் போட்டேன் பாருங்க, முதல்ல சொன்னது உங்களுக்கு காதில் எப்படி விழுந்து, அவரும் வேண்டியவர்னு அர்த்தத்தை கொடுத்துரும். அவர் எனக்கு வேண்டியவர். அப்போ இவாள்லாம் தெரியாதா சுவாமி, எல்லாம் 3 வருஷமா பாவம் நீர் சொல்லிட்டு இருக்கு, அதே தான் சொல்லிட்டு இருக்கு, வந்து கேட்டு இருக்காளேன்னா நன்னா தெரியுமே பாவம் வந்துட்டு இருக்கா, தெரியாதுன்னு நான் சொல்லவே இல்லையா, இவாளும் தெரியும். அப்போ அவர் வேண்டப்பட்டவர் பரிச்சயமானவர், இவர்கள் வேண்டப்பட்டவர்கள் பரிச்சயமானவர்கள். அதை இப்படி சொல்லிட்டேன், அவரைத்தான் தெரியும் அப்படின்னா கேள்வியே வராது. இவாள்லாம் தெரியாது, அதான் சொன்னேன் அவரைத்தான் தெரியும்னுட்டேனே. அப்போ நாராயணனுக்கேன்னு ஒன்று கிடைக்கிறது பாருங்க. அப்படி இருந்துட்டோம்னா நம்மகிட்ட எந்த விதமான வியாதியும் இல்லைன்னு அர்த்தம். அப்ப இதுதான் தீங்கின் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்துன்னு சொல்லப்பட்டது. அவன் நவவித சம்பந்தம்னு சொன்னால் பிதா ரக்ஷகா சேஷி பர்த்தா ஜ்ஞேயா அறியத்தக்கவன்னு சொன்னேன். அதுக்கு மேல ஆதாரமா இருக்க பிதா ரக்ஷகா சேஷி பர்த்தா ஜ்ஞேயா சுவாமி, சொத்து சொத்தை உடையவர், அவர்தான் ப்ராப்பர்ட்டியினுடைய ஓனராக இருக்கிறார். நாம ப்ராப்பர்ட்டியாக இருக்கிறோம். இந்த சொத்து அவனுடையது. இது அப்பப்போ அவருக்கு சொல்லிகிட்டே இருக்கணுமா, அப்பதான் அவருக்கு ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, இன்னைக்கு காத்தால கூட சொல்லியிருக்கான், அவன் தன்னை காண்பிச்சு நான் உன்னுடையவன் சொல்லியிருக்கான். நாளைக்கு என்ன சொல்றாங்கிறத நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னி போது நல்ல போதா போச்சு. பெரும்பான்மை ஜனக வாழ்க்கையை அப்படித்தானே வாழ்ந்துட்டு இருக்கா. இன்னி போது நல்ல போதா போச்சு, நாளைக்கு நாராயணம் பார்த்துப்பாங்கிறா. இன்னைக்கு நல்லபடியா ஆச்சு. அதுவும் வீட்டில் இந்த தடைக பண்ணுற சமைக்கிற பெண்மணிகள்னு சொன்னால் சமையல்லாம் முடிஞ்சாச்சுன்னா சொல்லுவோம், இன்னைக்கு போது ஏதோ முடிச்சு கொடுத்தாச்சு, நாளை போது நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னொன்று பாருங்க, ஒரு வார்த்தை பொழைச்சி கடந்தான்னு அடிக்கடி சொல்லுவோம். அதெல்லாம் இப்போ யாரும் சொல்கிற வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப குறைஞ்சி போச்சு. வரீங்களா, அடுத்த வாரம் கோயிலுக்கு போகலாம், பொழைச்சி கடந்தா வரேன் அப்படின்வா. அதெல்லாம் ரொம்ப அழகான வார்த்தைகள். அது அப்படி சொல்லும் போதே எத்தனை தத்துவங்களை அவர்கள் கடத்துகிறார்கள்னு பாருங்க நம்ம இடத்துல. அப்படின்னா எதுவும் இங்கே நிலையாமைங்கிறத எப்பயும் நினைச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். நேற்றுக்கே சாணக்கிய நீதியிலேருந்து ஒரு வார்த்தை சொன்னேன், என்ன எப்பவும் நினைச்சுட்டு இருக்கணும்னா இங்கே எதுவுமே நிலையற்றதுங்கிறத நிலையாக நினைத்து கொண்டிருக்க வேண்டும், நித்தியமும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். எதை நித்தியமும் நினைக்கணும்? இங்க எல்லாமே அநித்தியம், அதை நித்தியமும் நினைக்கணும். அவ்வளோ அழகா சொல்லி வச்சா பாருங்க. டெய்லி எதை நினைக்கணும்னா எப்பவும் இது எதுவுமே டெய்லி பார்த்துட்டே இருக்க முடியாதுன்னு நினைக்கணும். அதுதான் டெய்லி நினைக்கணும். அப்ப நித்தியம் அனித்தியதாம்னு சொல்லப்பட்டது. பொழைச்சு கடந்தா வரேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவா. அப்ப நாம சொத்து, அவர் சொத்தை உடையவராக இருக்கிறார், அவருக்கே ஆட்பட்டவர்கள் நாம். அதைத்தான் சுவாமி அதுக்கு மேல ஆதார ஆதேய சம்பந்தம், ரொம்ப அழகான சம்பந்தம். தாங்குகிறவராக அவர் இருக்கிறார், தாங்கப்படுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். உடனே ஒருத்தர் கேள்வி கேட்டார், ஆலமாமரத்தின் நிலமேல் ஒரு பாலகனாய் பெருமான் கிடந்தான், அவர் மேல படுத்துட்டு இருந்தார், இலைதான் கீழே இருந்தது, இலைதான சுவாமி அவரை தாங்கித்து அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டது. அதுக்கு ரொம்ப அழகா ஒரு உதாரணம் சொன்னா, ஒண்ணுமில்லை, ஒரு குண்டூசியை கீழே போட்டேன், ஒரு காந்தக கல்லை மேலே பிடிச்சுட்டேன், அப்படி மேலே காண்பிச்சேன், அந்த குண்டூசி கீழேந்து வந்து அப்படியே சப்பக்குன்னு ஓட்டின்னு இருத்தோம். அதில்
நான் உங்களை பார்த்து கேட்டேன், இந்த சின்ன குண்டூசி தான் இந்த காந்தகத்தை தாங்குகிறதுன்னா ஒப்புக்கொள்வீர்களான்னு கேட்டேன். சுவாமி அதுக்கு எங்கே சுவாமி அவ்வளோ சக்தி இருக்குது? அது தம்மா துண்டு இருக்கிற ஒரு குண்டூசி, மேலே இருக்கிற காந்தகக்கல் இவ்வளோ பெருசாக இருக்குது, சக்தி இருக்கிற காந்தகக்கல் அதுதான் கீழேர்ந்து அந்த குண்டூசியை பிடிச்சி இழுத்து வச்சுட்டு அதுதான் தாங்கிட்டு இருக்கு. கீழே இருக்குங்கிறதுக்காக குண்டூசியை காந்தகக்கல்லை தாங்குவதாக யாரும் இசையார்கள். அப்போத்தான் பெரியவா நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா, ஆச்சாரியர்கள்லாம் ஒரு கேள்வி கேட்டா, ஒரு சின்ன குண்டூசிக்கு சக்தி இருக்குன்னு ஒப்புக்கொள்கிறாய், பகவானுக்கு ஒப்புக்கொள்ள மாட்டாயான்னு கேட்டா. கீழே ஒரு இலை இருக்குங்கிறதுக்காக இலை அவரை தாங்கிறதுன்னு சொல்லிட்டு அவர் தான் இலையையும் தாங்குகிறார், உன்னையும் தாங்குகிறார், என்னையும் தாங்குகிறார், உலகம் அனைத்தையும் தாங்குபவராக அவர் தான் இருக்கிறார். அப்ப ஆதாரம், அவர் தான் ஆதாரம், நாம ஆதேயமாக இருக்கிறோம். சுவாமியாதாரோ மம ஆத்மாச்ச போக்தாச்ச, மம ஆத்மா போக்தா. 2 இருக்கு மீதி. 9 விதமான உறவு முறையில் 7 சொல்லியாச்சு, 2 இருக்கு. ஆத்மாவா இருக்கார், சரீரம் இருக்கு. இதோ இப்போ நீல கலர்ல சால்வை போட்டுருக்கேன், அது உள்ள ஒரு உத்தரியம் இருக்கு, அதுக்குள்ள உடம்பு இருக்கு, உடம்புக்குள்ள ஆத்மா இருக்கு. ஆத்மாவுக்கு சரீரம் சட்டையா இருக்கு, சரீரத்துக்கு இந்த உத்தரியமும் இந்த சால்வையும் சட்டையாக இருக்கிறது. திரும்ப புரியுறா போல சொல்றேன். உள்ள ஆத்மா இருக்கு, ஆத்மாவுக்கு மேல சரீரம் அதுவே ஒரு சட்டையாட்டம் இருக்கு, சட்டைக்கு மேல 2 சட்டை இருக்கு. பேர் ஒரு சால்வை, ஒரு உத்தரியம், இது இருக்கா? அப்ப திரும்பவும் சொல்றேன், நீல கலர் சால்வை, உள்ளுக்குள்ள உத்தரியம், அதுக்குள்ள சரீரம், அதுக்குள்ள ஆத்மா. இப்ப அதுக்குள்ளேயும் போகணும். இப்ப ஆத்மாவுக்கு நம்ம சரீரம் சட்டையா இருக்கா போல பகவானுக்கு ஆத்மாவே சட்டையாக இருக்கிறது. அவர் அதற்குள்ளும் இருக்கிறார். அப்போ உள்ளுக்குள்ள இருக்கார். இப்போ என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? நீலக்கடல் சால்வை, உள்ளுக்குள்ள உத்தரியம், அதுக்குள்ள உடம்பு, அதுக்குள்ள ஆத்மா. பகவான் சொல்கிறார் நான் தான் ஜெயிப்பேன். ஏன்னா இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கு என்கிட்ட என்கிறார். நீல கலர் சால்வை, அதுக்குள்ள உத்தரியம், அதுக்குள்ள உடம்பு, அதுக்குள்ள ஆத்மா, அதுக்குள்ள நான். அந்த அளவுக்கு அவர் பிரவேசிக்கிறார் இல்லையோ? அப்போ அவர் தான் ஆத்மாவுக்குள்ளும் இருந்து கொண்டு அணோர் அணியான் மகதோ மகியான்னு சொல்லுவார்கள். அணுக்குள்ள அணுவை போல இருக்கார். பெரிய பர்வத்தத்தில் அந்த பர்வத்தத்துக்கீடான வடிவத்தோடே இருக்கிறார். எல்லா இடங்களிலும் அவர் இருக்கிறார். இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லுமா போலே சமஸ்த இடங்களிலும் சகல இடங்களிலும் அவர் வசிக்கிறார். அதனால தான் இந்த இடத்துல சொல்லி வச்சா அவரே ஆன்மாவாக இருக்கிறார். அதுக்கு மேல கடைசியில போக்தா, இதுதான் ரொம்ப அழகான ஒரு விஷயம். அவர் போக்தா, நம்மை அனுபவிப்பவராக இருக்கிறார். நாம அவருடைய அனுபவத்திற்கான விஷயமாக இருக்கிறோம். இங்கிருந்து வைகுண்டத்துக்கு போகும்போது அவர் அப்படியே எட்டி எட்டி பார்ப்பாராம். அங்கிருந்து வர ஜீவனை ரொம்ப ஆச்சரியமா எட்டி எட்டி பார்ப்பார். எத்தனை பெரிய மாயத்தை அவர் செஞ்சிருக்கார் பாருங்க. நம்மை வைகுண்டத்துக்கு வரவழைத்து விட்டார். ஆனா மாயன்னு பகவான் மட்டும்தான் சொல்ல முடியுமா? அந்த மாயத்தை அவர் தானா செஞ்சுடலை, ஆச்சாரியர்களை கொண்டு தான் செஞ்சிருக்கிறார். அதனால மாயன்னு யாரை சொல்ல முடியும்னா ஒன்று பகவானை சொல்லலாம், இல்லை ஆச்சாரியர்களை சொல்லலாம். இது வெவ்வேறையானா சிவசரபூஷணம் முதலான திவ்ய சாஸ்திரங்களிலே சொல்லுகிறார்கள் பகவான் வேறல்லன், ஆச்சாரியன் வேறல்லன். பகவான் சஸ்திரபாணியா வரார், ஆச்சாரியன் சாஸ்திரபாணியா வரார். சஸ்திரபாணி கையில் ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு வருவார், ஆச்சாரியன் சாஸ்திரங்களை புஸ்தகங்களை கையில் எடுத்துட்டு வருவார். 2 பேருமே பகவான் தான். பகவானே ஆச்சாரியன், ஆச்சாரியனே பகவான். இந்த ஆச்சாரியன் பண்ணுகிற வேலை என்ன அப்படின்னால் ஒரு பித்தளைய பொன்னாக்கி கொண்டு போய் பகவான் மடியில உட்காத்தி வச்சிருக்கார். எத்தனை எத்தனை ஜென்மங்களாக பகவான் அழைக்கும் போதெல்லாம் கிட்ட வரமாட்டேன்னு ஓடிக்கொண்டிருந்த ஜீவன் அவர் கிட்ட வந்து பிடிக்கணும்னு பார்த்தாலும் உசைன் போல்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அவரை மாதிரி ஓடவே முடியாதுன்னு. மின்னல் வேகத்துல ஓடக்கூடிய மனிதன். அவர் மனிதன் தானான்னெல்லாம் பெரிய ரிசர்ச் எல்லாம் நடந்தது. நிஜமாவே மனிதன் தானா? இந்த ஓட்டம் ஓடுறாரே, ஒருத்தராலும் இப்படியெல்லாம் ஓடவே முடியாது. அவருக்கு என்னத்துக்கு பந்தயெல்லாம் வச்சு அதுக்கு மேலே பதக்கத்தை கொடுக்கணும்? முதல்லையே பதக்கத்தை கொடுத்து அனுப்பிச்சுடலாங்கிற அளவுக்கு அத்தனை ஓடுகிறவர். அவரெல்லாம் பார்த்து நாம் அதிசயமே பட வேண்டாம். ஏன்னா போன ஜென்ம வரைக்கும் அப்படித்தான் ஓடி இருக்கும். பகவானாலேயே பிடிக்க முடியலன்னா பார்த்துக்கோங்க. அவரே பிடிக்கணும்னு வந்தாலும் கையில் அகப்படாமல் நாம ஓடி இருக்கிறோம்னால் கடைசியில் பகவான் பார்த்தார், கையை அப்படி தட்டுட்டு நின்றுட்டா, இனிமே என்னால் முடியாதுன்னுட்டார். இவர்களை எப்படி பிடிப்பதுன்னு எனக்கு தெரியல, நம்மளால முடியாது. அப்பதான் பார்த்தார், சரி முள்ளை கொண்டே முள்ளை எடுக்குமா போலே மனிதர்களை கொண்டே மனிதர்களை திருத்த கடவோம். இப்போ இப்படி வச்சுக்கோங்க, ஒருத்தர் காலில் முள்ளு குத்துடுத்து, அந்த முள்ளை எடுக்கணும். நான் என்ன பண்ணேன், என் காலில் முள்ளு குத்திருக்கு, ஏதாவது கொண்டு வரோம்னா ஒருத்தர் கடகடான்னு போய் ஒரு பலூனை எடுத்துன்னு வந்தார். அதை வாயில் வச்சு நல்லா பெருசாக இவ்வளோ பெருசுக்கு பலூனை ஊதிட்டார். அதை காலில் வச்சு தேய்ச்சுட்டே இருக்கார். நான் கேட்டேன், என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். இல்லை சுவாமி, குத்தி இருப்பது கூர்மையான ஒரு முள், அதை எடுக்கணும்னா அதற்கு எதிராக இருக்கிற ஒரு மென்மையான வஸ்துவை கொண்டு தான் எடுக்கணும்னா
ரொம்ப நல்லா இருக்குது, நீ தடவிண்டே இருக்க வேண்டியது தான் பலூனு காலில் வச்சுண்டு. அதான் இப்போதைக்கு முள் வெளியிலேயே வரப்போகிறது கிடையாது. அப்போ என்ன எடுத்துகிட்டு வரணும்னா, சுவாமி இன்னொரு முள்ளை கொண்டு வரும், யாருக்கிட்டையா அதெல்லாம் பின்னு இருந்தால் அதை எடுத்துகிட்டு வரும். அப்போ முள்ளை கொண்டு முள்ளை எடுக்கிறதுன்னு உண்டோ இல்லையோ, பகவான் பார்த்தார், நாம் என்னதான் போய் மக்களை திருத்த வேண்டும்னு பார்த்தாலும் அது பலூனை ஊதி அதை கொண்டு வந்து முள்ளை எடுக்க முயற்சி பண்ணுறா போல ஃபெயில்யூராக தான் ஆறுது. அதனால தான் ஆழ்வார்களை பிறப்பித்தான், ஆச்சாரியர்களை பிறப்பித்தான், அவர்களை கொண்டு ஒரு ஜீவனை வெல்லுகிறான் பகவான். அதனால தான் மாயன் ஒரு ஜீவனை ஆச்சாரியர்களை கொண்டு வெல்லுகிறான். ஆச்சாரியர்கள் அதனால்தான் அவர்களும் மாயன் அழைக்கப்படுகிறார்கள். ஒரு தகரத்தை பித்தளைய தங்கமாக்கி பெருமானிடத்திலே கொண்டு போய் வைக்கிற அந்த ஏத்தம் அவர்களுக்குத்தான் உண்டு. திருக்கோட்டியூர் நம்பி ரொம்ப ஆச்சரியமா ஒரு வார்த்தை சொல்றார். திருக்கோட்டியூர் நம்பி என்பவர் ராமானுஜருடைய அருமையான ஆச்சாரியர்களுக்குள்ளே ஒருவர். அவர் சொல்றார், பொன்னை புடமிட புடமிட அது ஒளிவிஞ்சுமா போலே இந்த ஜீவாத்மா ஒரு ஆச்சாரியனாலே புடமிடப்பட்டு பகவானுக்கு பிடித்தமான கௌஸ்துபத்தை போல ஆகுறான். கௌஸ்துபங்கிறது பெருமானுடைய திருமார்பிலே இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த திருவாபரணம். அந்த திருவாபரணம் ஒரு குறியீடு, ஒரு பிரதீகம்னு சொல்லுவார். குறியீடு எதற்கு குறியீடுனா அது ஜீவனுக்கு குறியீடு. நீங்க கௌஸ்துபத்தை பார்த்தா ஜீவன் நினைவிற்கு வர வேண்டும், ஜீவனை பார்த்தா அந்த கௌஸ்துபங்கிற மணி நினைவிற்கு வர வேண்டும். அப்ப அவர் திருமார்பில் அதை போட்டு இருக்காருன்னா அத்தனை ஆனந்தமா பெருமானுக்கு. இந்த கௌஸ்துபம் ஒன்று போட்டுட்டார்னா ஸ்ரீ கௌஸ்துபம்னு சொல்லுவார்கள். அதுவும் சாதாரண கௌஸ்துபம் என்று ஸ்ரீ கௌஸ்துபம். ஆழ்வார்களிலே குலசேகர ஆழ்வார் அந்த ஸ்ரீ கௌஸ்துபத்தினுடைய அம்சமென கொண்டாடப்படுகிறார். அந்த ஸ்ரீ கௌஸ்துபத்துக்கு அத்தனை ஏத்தம். ஜீவனே ஸ்ரீ கௌஸ்துபம், ஸ்ரீ கௌஸ்துபமே ஜீவன். அப்போ அதை போட்டுனா சந்தோஷமா இருக்குன்னா, ஒரு ஆன்மாவை தன்னுடைய ஹிருதயமாகவே பகவான் கருதுகிறான், தன்னுடைய ஆத்மாவாகவே பகவான் கருதுகிறான். ஞானி து ஆத்மைவ மேமதம்னு கீதையில சொல்லியிருக்காரோ இல்லையோ, ஜீவாத்மாக்களை அத்தனை கொண்டாடுறார். அவன் அத்தனை கொண்டாடி அணிந்து கொள்வதற்கு உறுப்பான காரியத்தை செய்வது யார்னால் ஆச்சாரியன் தான் பண்ணுகிறார். அதனால மாயன்னு சொன்னா ஒன்று பகவானை சொல்ல வேண்டும், இல்லை ஆச்சாரியனை சொல்ல வேண்டும். வைகுண்டத்தில் இந்த ஜீவன் போகிறான், பெருமாளுடைய பார்த்துட்டே இருக்கார். இப்போ போக்தாங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்துட்டு இருக்கோமே, அதுக்கு நடுவில் சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன். இங்கேருந்து நாம் போகும்போது வழிகள் பல உண்டு. வைகுண்டம் போகணும்னா அர்ச்சிராதி கதி வழியாகத்தான் போக வேண்டும். கதினா மார்க்கம், அர்ச்சிராதி கதி ஒளி மண்டல வழி, அவ்வளவுதான். அர்ச்சிராதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அர்ச்சிராதி கதி இஸ் ஈக்குவல் டு ஒளி மண்டல வழி, வெளிச்சமா இருக்கிற பாதை. அப்ப வெளிச்சமா இருக்கிற பாதைன்னு சொல்லும் போதே இன்னொன்னு தூமாதி கத்தின்னு இருக்கு, அது புகை மண்டலமா இருக்கும். அந்த வழியா போகிறவன் ஸ்வர்க்கம் முதலான லோகங்களை அடைகிறான். கர்ப்பகத்தின்னு உண்டு, அந்த வழியா போனா திரும்ப அந்த ஜீவன் ஒரு தாயோட வயிற்றை தேடி பிடிச்சு அங்க போய் உட்கார்ந்துரும், கருவாகி வெளியிலே வரும். அதற்கு மேல இன்னொரு கதி இருக்கு, தூமாதி கதி, அர்ச்சிராதி கதி. கடைசியில சொன்னது யாமிய கத்தின்னு ஒன்று இருக்கு. அதுல போனா நேரம் எங்கேயும் நிற்கவே வேண்டாம். அப்பெல்லாம் டைரக்ட் பஸ்ஸுன்னுவா, இப்பயும் இருக்கும் தெரியாது. ஆனால் இப்போ அந்த மாதிரி பேருந்தில் பிரயாணமே ரொம்ப இப்போல்லாம் நிறைய பேர் ட்ரெயினை ப்ரிஃபர் பண்ணிடுறாள் இல்லையோ. அதனால் பேருந்து பிரயாணம் இந்த டைரக்ட் பஸ்ஸா இல்லை அதில் ஏதோ எழுதிருப்பா, பிபின்னு ஒன்று போட்டிருப்பா, அதை நம்ம கவனிக்கவே மாட்டோம். பாயிண்ட்டு அப்படின்னு ஒன்று உண்டு. இன்னொன்று போடுறச்சே இப்போ இங்கேருந்து திருநெல்வேலி வரைக்கும் போகும்னு போட்டுட்டு கீழே ஏதோ ஒரு எழுத்து எழுதிருப்பா, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, பாதியிலே இறக்கி விட்டுடுவான்னு அர்த்தம். திருநெல்வேலி வரைக்கும்லாம் அது போகாது, கனெக்டிங் பஸ் அங்கேருந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசாக எழுதினா வைக்க மாட்டா. திருநெல்வேலி வரைக்கும் பஸ்ஸு போகிறதுன்னு சொல்லிட்டு அது திருச்சியோ மதுரையோ தாண்டினோடனே இங்கே இறங்கிக்கோங்கோ. என்ன சார் திருநெல்வேலி வரைக்கும் போட்டுருந்தீங்களேன்னா பக்கத்தில் நிற்கிறது பாருங்க, அந்த பஸ்ஸு போகும், அதில் ஏறிக்கோங்கோன்னு விடுவா. உங்களுக்கு திருநெல்வேலி தானே போகும், இந்த பஸ்ஸுக்கு பதிலாக அந்த பஸ்ஸு போகும். அது நீங்கள் போடலைன்னா ஏதோ சின்ன எழுதி வச்சிருப்பான்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பல தடைகள்லாம் ஏற்படும். இங்கே இருந்து அங்கே போகணும்னு சொன்னால் தடைகள்லாம் ஏற்படும். டைரக்ட் பஸ்ஸுன்னு நேராக போய்டுறோமே, யாமிய கதி, அந்த வழியில் போயிட்டோம்னா எங்கேயும் நிற்க வேண்டாம், நேராக யமபட்டினம் தான், நரகத்தில் கொண்டு போய் நிறுத்தி விடுவார்கள். அப்போ அர்ச்சிராதி கதி, தூமாதி கதி, கர்ப்பகதி, யாமிய கதி இதெல்லாம் இருக்குது. இதில் 3 வழி நம்ம நிறையா தடவை போயிட்டு வந்தாச்சு. ஒன்றும் அதை பற்றி ஒன்றும் குறவே கிடையாது. ஸ்வர்க்கத்துக்கு நிறையா போயாச்சு, நரகத்துக்கு ஸ்வர்க்கத்துக்கே போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறேன். நரகத்துக்கு போயிருக்கிறத பற்றி சொல்லணும், கண்டிப்பாக போயிருக்கோம், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா கோட்டிக்கணக்கான ஜென்மங்களை பார்த்தாச்சு, பல தடவை போயிட்டு வந்தாச்சு. அப்போ மற்ற கதிகள்லாம் நமக்கு பரிச்சயமான கதிகள் தான். எது பரிச்சயம் இல்லாத கதினா ஒரு கதி தான் நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை, அர்ச்சிராதி கதி. எப்படி அதை பார்த்ததில்லைன்னு அத்தனை உறுதியா சொல்லுகிறீர்னா, அந்த ஒரு வழிதான் போனா திரும்ப வருதல் இல்லாத வழியா இருக்கு.
போகிறதுக்கு தான் வழி, திரும்ப வரத்துக்குலாம் வழி கிடையாது. வரதை எவனும் விரும்பவும் மாட்டான். அங்கே போயிட்டான்னா நிரதிசய ஆனந்தம், கணக்கில்லாத ஆனந்தம். வந்தவர் எதிர் கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை சூழ்விசும்பணி முகில்ங்கிற திருவாய்மொழியில் நம்மாழ்வார் பாடுறார். இப்போ வைகுண்டத்தில் நாங்கள் வர்ணிக்கிறோம்னா ஒருத்தர் வந்து கேட்டார், நீரே சொன்னீர் நீங்களும் போனதில்லைன்னு சொல்கிறீர், நாங்களும் பார்த்ததில்லைங்கிறத நீர் சொல்லிட்டீர். நீரே பார்த்ததில்லைன்னா நிச்சயமாக நாங்களும் பார்த்துருக்க போகிறதில்லை, ஆனால் வர்ணனம் மட்டும் பண்ணுறீரே எப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? உபனிஷத்துக்கள் வருணிக்கின்றன. முதல்ல உபனிஷத்துக்கள் நமக்கு சொல்லுகின்றன. சாந்தோக்கியம் முதலான உபனிஷத்துக்கள், கௌஷீதகி முதலான உபனிஷத்துக்கள் வைகுண்டம் எப்படி இருக்கும்னு நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. இது முதலிலே சான்று. பிற்பாடு நம்மாழ்வார் பகவத் விஷயம் அவருடைய திருவாய்மொழி இருக்கிறதே, அதில் கடைசி 100 பாசுரங்களினுடைய இறுதியிலே கடைசி 20 பாசுரங்கள் இருக்கும்போது சூழ்விசம் பணிமுகில்னு தொடங்கி அந்த வைகுண்டத்துக்கு போனால் என்ன நடக்கிறது, போகிற வழியில் என்ன நடக்கிறது, எவ்வவர்களை கடந்து நாம் போகிறோம், அது அத்தனையும் நமக்கு பாசுரங்களாக பாடி கொடுத்திருக்கிறார். இது 2வது சான்று. ராமானுஜர் கத்தியத்ரயம்னு அருளி செய்திருக்கிறார். சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம்னு சொல்லுவார்கள். இந்த 3 கத்தியங்களை, கத்தியம்னு சொன்னால் இங்கிலீஷில் ப்ரோஸ்ன்னு சொல்கிறப்பாரு, ப்ரோஸ் போயம், ஒரு கட்டுரை மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. போயம்னு சொன்னால் கவிதை எல்லாருக்கும் தெரியும், அதை பத்தியம்னு சொல்லுவார். கத்தியம்னு சொன்னால் ஒரு உரைநடையிலே அமைந்திருக்கிற ஒரு ஆன்மீக நூல். அது ராமானுஜர் இயற்றி இருக்கிற கத்தியத்ரயம். அதில் வைகுண்ட கத்தியம், வைகுண்டம் எப்படி இருக்கிறது, ஏதாக இருக்கிறது என்று அந்த வர்ணனத்தை சரியாக செய்கிறது. அப்போ இதெல்லாம் தான் நமக்கு சான்று. வைகுண்டம் எப்படி இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் தான் சான்றாக நமக்கு கிடைத்திருக்கிறது. சாந்தோக்கியம், கௌஷீதகி முதலான அந்த பிராமணங்கள், உபனிஷத்துக்கள், நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியிலே சான்று உள்ளது. கத்தியத்ரயத்திலே சான்று இருக்கிறது. ஆச்சாரியர்களுடைய ஸ்தோத்திர கிரந்தங்களிலே, ஸ்ரீரங்கராஜஸ்தவம் முதலான நூல்களிலே வைகுண்டத்திற்கான சான்றுகள் காண கிடைக்கின்றன. ஸ்ரீ வைகுண்டஸ்தவம்னு புறத்தாழ்வானுடைய அருமையான கிரந்தம், அந்த கிரந்தத்திலே சான்று உண்டு. இப்படி இதெல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிற பிரமாணங்கள். சரி, இங்கே இருந்து ஜீவன் போகிறான்னா போகாத ஒரே வழி அதுதான் சொல்லிட்டேன். முதல் தடவை போகிறான், அத்தனை குஷியாக போவான்கிறார். ரொம்ப சந்தோஷமாக புறப்பட்டு போகிறான். சாஸ்திரம் ஒரு அழகான விசாரம் பண்ணுகிறது. ஒருத்தன் உடலை விட்டு உயிர் வெளியிலே கிளம்புகிறது. போயாச்சு, உடல் கீழே அசைவற்று கிடக்கிறது. சுத்தி இருக்கிறவர்கள் துன்பத்தாலே துவழுகின்றார்கள், ஓவென்று கதறுகின்றார்கள். இது உலக இயற்கை, இந்த உலகத்தில் நடக்கிற விஷயம்தான். அத்தனை பேரும் கதறுகிறார்கள். வேதாந்தம் கதறவாளெல்லாம் பார்க்காது. சுற்றி இவ்வளோ பேர் அழறாடே, அவளை கொஞ்சம் பார்ப்போம், அவர்களுடைய அழுகையை பதிவு செய்வோம் அப்படின்னு எல்லாம் பார்க்காது. போகிறான் பாருங்கோ, அவன் எப்படி போகிறான்னு பார்ப்போம். கிளம்பி போகிறவனும் திரும்பி பார்க்க வேண்டாமா? எனக்கு வேண்டப்பட்ட வாழலாம் இருக்கா, இவாழெல்லாம் விட்டுட்டு நான் எங்கே போவேன், நான் திரும்ப அங்கே தான் போவேன்னு அவன் சொல்லணுமா வேண்டாமா? சொல்ல மாட்டான். கிளம்பி போகிறவன் எப்படி போகிறான்னா திரும்பியே பார்க்காத சந்தோஷமாக போகிறானா. இங்கே தான் நியாயமாக ஒரு கேள்வி கேட்டேன். இத்தனை பேர் அழறாடல் இருந்தாலும் அது ஜென்மத்துக்கு ஜென்மம் உறவுகள் மாறுபட்டாலும் கூட இந்த ஜென்மத்துக்கு அவனை கட்டிட்டு அழுதவா தானே மொத்த பேரும். ஒரு கண்ணீர் செஞ்சுட்டு டாட்டா பை பைனாவது சொல்லிட்டு போகக்கூடாதா? போகிறதான் போகிறேன், ஆகிப்போச்சு, இப்படி நிலைமை இப்படி ஆகிப்போச்சு, என்ன செய்யறது, நான் போயிட்டு வரேன்னாவது சொல்லிட்டு போகக்கூடாதா? திரும்பியே பார்க்காத போகிறான், அதுவும் சந்தோஷமாக போகிறானே. ஏன் அப்படின்னா அதுக்கு சாஸ்திரம் பதில் சொல்லிட்டு, இல்லைன்னா அவன் இவாளெல்லாம் நினைக்கவே மாட்டான், ரொம்ப குஷியாக கிளம்பிடுவான். சிறைச்சாலையிலேருந்து விடுபட்டவன் வாசலில் வந்து திரும்பி பார்த்துட்டு அழுதுண்டே போவானான்னு கேள்வி கேட்குறது. ஜெயிலேருந்து வெளில வந்துட்டோம், பின்னாடி பார்த்துட்டோம், இங்கே தான் 10 வருஷம் 12 வருஷம் இருந்தேன்னு அழுவானா ஒருத்தன். கடும் காவல் தண்டனை, இங்கே தான் செக்கு இழுத்தேன்னு சந்தோஷமாக இங்கே திரும்ப போய் அங்கேயே செக்கு இழுக்கிறேன்னு அவனாவது சொல்லுவானா? திரும்பியே பார்க்க மாட்டான். ஐயோ பட்டதெல்லாம் போதும், இனிமேலாவது கையவாலை சுருட்டி கொண்டு வாய்மூடின்னு இருக்கணும். நம்ம எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, பண்ணினாலும் அகப்பட்டு கொள்ளக்கூடாது, இங்கே கண்டிப்பாக வரக்கூடாது அப்படின்னு தானே ஒருத்தனும் நினைப்பான். அதை போலத்தான் இந்த உடலை விட்டு வெளியிலே கிளம்புகிற ஆன்மா அது என்ன நினைத்து கொண்டு கிளம்பும்னா, இங்கே இருக்கிறவாடெல்லாம் திரும்பி பார்த்து நான் அழுதேன்னா திரும்ப இங்கே வந்துட போகிறேன், இங்கே வரவே கூடாது, வேறு ஏதாவது நல்ல இடத்துக்கு போகணும்னு நினச்சிட்டே போகிறதான். அப்படி போகிற போது அந்த அர்ச்சிராதிகதி வழியாக புறப்பட்டு போனோம்னால் அந்த வைபவத்தை பிள்ளலோகாச்சாரியர் அர்ச்சிராதின்னு ஒரு கிரந்தத்தால் நமக்கு சொல்லுகிறார். 2-3 கிரந்தங்கள் உண்டு. பரமபத சோபானம்னு ஒரு கிரந்தம் இருக்குது, வேதாந்த தேசிகன் அருளி செய்திருக்கிற பரமபத சோபானம்னுவா. சோபானம்னா படிக்கட்டு.
படியேறி தானே மாடிக்கு போகிறோம். இப்போ பரமதம் போகிறதுக்கு படிக்கட்டு. அந்த நூலை முழுவதுமாக நாம் படிச்சுட்டோம்னு சொன்னால் வைகுண்டத்திற்கு போவதற்கான படிக்கட்டுகள் அதிலே உண்டு. பரமபத சோபானம்னு பேர். பிளலோகாச்சாரியருடைய கிரந்தத்துக்கு அர்ச்சிராதின்னு பேர். ஏன்னா அந்த வழி சொன்னேன், ஒளி மண்டல வழின்னு பேர் சொன்னனும் இல்லையோ. அங்கே போகிற போது நடக்கிற விஷயங்களை ரொம்ப ஆச்சரியமாக வர்ணித்திருக்கிறார். 1-2 விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா கண்டிப்பாக ஒரு நாள் போகத்தான் போகிறோம், அந்த வழியாக தான் போகணும், அதில் தீர்மானமாக இருக்கணும். வேற எந்த வழியும் வேண்டாம் அப்படின்னு தினந்தோறும் ஒரு தடவை அதை நினச்சிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா அப்பத்தான் உயிர் போகிற தருணத்திலே அந்த நினைவு நமக்கு வரும். அதை அபியாசப்படுத்திக்கணும் இல்லையோ. நினைச்சுட்டே இருந்தா தான் அப்போ அது தோன்றும். வேற எந்த வழியிலையும் இந்த ஆத்மா வெளியில போகவே கூடாது. பெருமானே அது மேலிருந்து கிளம்பி, அதாவது 101 நாடிகள் ஆன்மாவை சுற்றி உண்டுன்னுவா. அதுல ஒரு நாடி மேல் நோக்கி கிளம்புமா. அந்த நாடி வழியாக மேலே சிரஸை பேதித்து கொண்டு பிளந்து கொண்டு ஆத்மா வெளியில புறப்பட்டு போச்சுன்னால் அது எங்கேயும் நிற்காது. அர்ச்சராதிகத்தை அந்த மார்க்கத்தை பிடிச்சிட்டு அந்த ரூட்டை பிடிச்சிட்டு நேராக வைகுண்டத்துக்கு போயிடும். அப்போ தினந்தோறும் அதையே தான் நினச்சிக்கணுமா. என்னைக்காவது ஒரு நாள் எல்லாரும் போய்த்தான் ஆகணும், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. போகிற அன்னைக்கு நல்லபடியாக போய் நல்ல இடத்துக்கு போய் சேரணுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. அதை எப்போதும் நினைக்கணுங்கிறார். ஒருத்தர் கேட்டார், என்ன சுவாமி இது என்னமோ போகிறதுன்னு அதை சொன்னால் எப்படி சுவாமின்னா, நம்முடைய இலக்கு ஜீவாத்மா வாழ்க்கை தரப்பட்டதே பகவான் அடைவதற்காகத்தான், வேற எதுக்காகவும் கிடையாது. அதை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் நாம் ரொம்ப கர்மஸ்ரத்தையா பண்ணிட்டு இருக்கோம். உண்மையா அவர் ஆசைப்படுறது இந்த மனித பிறவி கொடுத்ததுக்காக கையை கூப்பு, யாரையும் உடனே இன்னைக்கே கிளம்பிவான்னு சொல்லலை. ஒரு அழகான கேள்வி ஒரு முறை பிறந்தது, அதற்கு ரொம்ப அழகான பதில் ஒரு முறை கிடைத்தது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பஞ்ச சம்ஸ்காரத்துக்கு ரொம்ப ஏத்தம். அது எதற்காகன்னு கேட்டா, அதை 12ஆம் மோட்சம்ங்கிறது வைணவர்களுடைய நம்பிக்கை. கேள்வி என்ன தெரியுமா, 12ஆம் மோட்சம் சொன்னீரோ இல்லையோ, என்னைக்கு 12ஏனோ அன்னைக்கே ஏன் மோட்சம் கிடைக்கல? பண்றவர் நீர் ஒருத்தர் 2 பண்ணிட்டீரோ இல்லையோ, உமக்கே மோட்சம் கிடைக்கல? என்ன விட்டுடும், எனக்கு வேண்டாம், இப்போ அவசரம் இல்லை. நீர் பண்ணிட்டீர், உமக்கு கிடைச்சிருக்கணுமோ இல்லையோ, ஏன் கிடைக்கல? அப்படின்னா 12ஆம் மோட்சம்ங்கிறது பொய்யோ நியாயமான கேள்வி. ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகா சமாதானம் சொன்னா, பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிட்டா கண்டிப்பா மோட்சம் உண்டு, சந்தேகமே கிடையாது. உங்க கேள்வி நியாயமானது. 12ஆம் உண்டுன்னா 12 அன்னைக்கே கிடைக்க வேண்டாமா? இன்னும் திடீர்னு என்னாச்சு அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவார், நேற்று தான் சமாசயனம் பண்ணிட்டார். அப்படி ஒரு பதில் கிடைச்சிடும். இப்போ நன்னா இருந்தாரு, திடீர்னு போயிட்டாரு, என்ன ஆச்சுன்னா, அதான் சுவாமி நேற்று பஞ்சசம்ஸ்காரம் ஆச்சு, அது பண்ணிட்டா தான் உடனே மோட்சம் கிடைச்சிடுமே, அதுதான் காரணம். சாப்பிட்டு படுத்துட்டார் எழுந்துக்கலன்னு சொல்றா போல, சமாசனம் பண்ணிட்டார் எழுந்துக்கல அப்படின்னு வாதம் வந்துடும். எங்க பார்த்தாலும் அதே பேச ஆரம்பிச்சிருவா. அதுக்கு ஆச்சாரியர்கள் பதில் சொன்னா, சமாசிரயணம் பண்ணிட்டா மோட்சம் கண்டிப்பா உண்டு. ஏன் பகவான் கொடுக்கறதில்ல தெரியுமா? சமாசிரயணத்துக்கு ஆள் கிடைக்கணுமேங்கிறதுக்காக கொடுக்கறது இல்லை, அவ்வளவுதான். அவர் அப்படி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, நாம எல்லாம் என்ன சொல்லுவோம், ஆட்டம் ஒரு 80 வயசு ஆட்டும், அதுக்கப்புறம் பொழைச்சு கடந்தா. நடுவில் உபன்யாசத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன்னு, இந்த பொழைச்சு கடந்தாங்கிற வார்த்தையை நாமளே சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் பொழைச்சு கடந்தா நான் பண்ணிக்கிறேன், ஒன்றும் அவசரம் இல்லை. அதனால சமாசிரயணம்னு நாம பண்ணி கொண்டோம்னால் நிச்சயமாக பகவானுடைய அனுகிரகம்ங்கிறது நமக்கு உண்டு, பேரு தப்பாது. இது ஆச்சாரியர்கள்லாம் நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிற விஷயம். இப்போ விஷயத்துக்குள்ள போவோம். இங்கே இருந்து ஜீவன் புறப்பட்டுட்டான், மேலே போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது அந்த சம்சாரத்தை பின்னாடி அப்படி பார்த்து, சம்சாரம்னா இந்த உலகத்தை அப்படி பார்த்து விட்டு எள்ளி நகையாடி கொண்டே போவானா. ஒரு சிரிப்பானா. எதுக்கு அப்படின்னா, எத்தனையோ தடவை நான் ஏதேதோ உடம்புல புகுந்து அந்தந்த உடம்பையெல்லாம் விட்டுருக்கேன். இது எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும். எத்தனையோ தடவை ஏதேதோ உடம்புகளிலே புகுந்து அந்தந்த உடம்புகளை எல்லாம் ஒரு கட்டத்திலே விட்டிருக்கிறேன். அப்பெல்லாம் இந்த சம்சாரம் தான் ஜெயிச்சுட்டே இருக்கும். எங்க போக பார்க்குற, திரும்ப இங்கே தான் வருவேன். என்ன சொல்லணும், நம்மளை பார்த்து இந்த உலகம் நம்ம தப்பிச்சு போயிட்டு தான் நினச்சிட்டு இருக்கியா? அங்கே இங்கே சுத்திட்டு உன்னுடைய கர்மம் இருக்கிறதே அதற்கு தகுதியாக எப்போது நீ திரும்பவும் இங்கே வர வேண்டுமோ அப்போது இங்கே தான் வருவாய் அப்படின்னு சம்சாரம் நான் தான் ஜெயிச்சேன் எஸ் அப்படின்னுமா நம்மளை பார்த்து. இப்போ என்னாச்சு, நான் அர்ச்சனாதி வழியாக போயிட்டு இருக்கேன்னா, எத்தனை வாட்டி நீ என்னை பார்த்து எஸ்ன்னு சொல்லி கையை தூக்கிட்டு நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்கிறேன். வாடா, நீ இன்னைக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சது, நான் உன்னை பார்த்து கை காட்டுறேன்னு சொல்லிட்டு இவன் இப்படி கையை தூக்கிட்டு சொல்கிறான், நான் ஜெயிச்சுட்டேன், உன் பக்கம் நான் வரப்போகிறது இல்லை. ஏன்னா அர்ச்சனாதி வழியாக போயிட்டு இருக்கேன், அந்த ஒளிமண்டல வழியாக நான் போய்கொண்டிருக்கிறேன். நேராக பரமபதத்தை தான் நான் கிட்ட போகிறேன். உன் ஜம்பம் எல்லாம் பலிக்காது, உன் பாச்சா பலிக்காதுன்னு வளர்ந்து, அதெல்லாம் ஒன்றும் பலிக்காது. நான் நேராக அங்கே போகிறேன், நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போகிறான். இத்தனை நாளாக சம்சாரம் நம்மளை பார்த்து கொக்கரிச்சுது இந்த உலகம். நாம் அங்கே போகிறச்சே இந்த உலகத்தை பார்த்து கொக்கரிச்சுட்டு போகிறோமா, முடிஞ்சா என்னை இழுத்து பாரு இப்போன்னா அது கை கூப்பிடுறது. இல்லை நீ சரியான ஆசாமியை பிடிச்சுண்டு சரியான இடத்துக்கு போயிட்டு இருக்க, என்னால் உன்னை ஏதும் செய்ய முடியாது. பார்த்தியா, கடைசியில் நான் தான் ஜெயிச்சேன்.
சில அணி நீங்கள் கிரிக்கெட்லாம் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கலாம், லீக் மேட்ச் எல்லாம் பெரிய அடியெல்லாம் வாங்கிட்டு வரும். அது எப்படியோ தட்டு தடுமாறி செமிஃபைனல்ஸ்க்குலாம் வந்துடும். அதுலேயும் கஷ்டப்பட்டு ஜெயிச்சிடும். செமிஃபைனல்ஸ் வரைக்கும் ஏதோ அதிர்ஷ்டத்தில் வந்துட்டா சுவாமி, ஒன்றும் ஜெயிக்க மாட்டான்னா, அது ஏதோ கடைசியில் ரொம்ப சிரமப்பட்டு ஏதோ மழை திடீர்னு வந்தது, மழை வந்ததுனால ரன் ரேட் எல்லாம் மாற்றி வச்சுட்டா, அது ஒன்றுமோ சொல்வாள், மழை வந்துடுத்துன்னு சொன்னால் அதுக்கு ஒரு மெத்தேடு வச்சுருக்கா. அந்த மெத்தேடில் என்ன அப்படின்னா அது யாருக்கும் புரியாது. அந்த மெத்தேடு, அது கிரிக்கெட் விளையாடுறவாளுக்கே அந்த மெத்தேடு தெரியுமோ? அது என்னமோ திடீர்னு சொல்லிடுவா, 50 ஓவரில் ஒரு அணி 248 அடித்திருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஆட வேண்டிய அணி எவ்வளோ அடிக்கணும்? 50 ஓவர்களில் 249 அடிக்கணும். ஒரு 22 ஓவருக்கு மேலே 25 ஓவருக்கு மேலே மழை வந்துடுத்து, பெரிய மழை, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மழை நின்ற உடனே ரெஸ்யூம் பண்ணுற அளவுலையோ ஆட்டத்தை, அதை ரெஸ்யூம் பண்ணும்போது டக்வர்த் லீவிஸ் இப்போதான் ஞாபகம் வந்தது பாருங்க, அந்த மெத்தட்னு ஒன்று வச்சிருப்பா. அது யார் பேர் தான் தெரியும், அதை எப்படி கணக்கிடுறாங்கிறதே தெரியாது. திடீர்னு என்ன தெரியுமா சொல்லிடுவா, இவர்கள் 35 ஓவர்களுக்குள்ளாக 221 ரன்கள் அடிக்க வேண்டியதுன்னுவா. மொத்தமே அவன் 248 38 தான் அடிச்சிருக்கான். 50 ஓவர் ஆடி இருந்தால் சுலபமாக அடிச்சுடலாம். ஆனால் திடீர்னு வேண்டாம் பண்ணல, மழை வந்ததோ இல்லையோ, அதுக்கு இப்படி அப்படியுமா கணக்கு போட்டு நாங்கள் சொல்லிட்டோம், நீங்கள் 21 31 ஓவர்களுக்குள்ளே இதை கண்டிப்பாக அடித்து விட வேண்டியதுன்னுவா. எங்கேருந்து நடக்கிறது? அவன் சாதாரணமாக ஆடிட்டு இருந்தான்னா ரொம்ப அழகாக ஜெயிச்சிருப்பான். இதுக்கு மேலே நடக்க போகிறது இல்லை. சரி, ஜீவன் மேலே போயிட்டே இருக்கான். சம்சாரத்தை பார்த்துட்டு அவன் சொல்கிறான், நான் ஜெயிச்சுட்டேங்கிறான். எப்படி ஒரு அணி கடைசியில் ஃபைனலுக்கு வந்து அது அனாயாசமாக கடைசியில் விளையாடு ஜெயிச்சு விடுறது, அப்படி வச்சுக்கோங்க. லீக் போட்டிகளில் பெருசாக ஆடலை, செமிஃபைனல் அதிர்ஷ்டத்தில் வந்தாச்சு, ஃபைனலில் ஓஹோன்னு பர்ஃபார்ம் பண்ணி கடைசியில் ஜெயிச்சு விடுறா போல நாமும் கூட பல பிறவிகள் இங்கே பிறந்து இந்த சம்சாரத்தில் பல கஷ்டங்களை பட்டுட்டு ஆச்சாரியானுகிரகத்தால் அந்த ஒளிமண்டல வழியாக போகிற போது சம்சாரத்தை பார்த்து கடைசியில் கப்பு எனக்கு தான் சொல்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. நான் ஜெயிச்சுட்டேன், இனிமேல் உங்ககிட்ட நான் ஆகப்பட போகிறதில்லை. அந்த தருணத்தை கொஞ்சம் மனக்கண்ணால் நினச்சி பாருங்க, எத்தனை ஆனந்தமான ஒரு தருணம் அது. நேரம் போயிட்டு இருக்க பகவானுடைய மடியில் போய் நான் உட்கார போகிறேன்னா அது ரொம்ப ஆனந்தமான தருணம். இன்னொன்று நான் சொல்கிறேன், பெருத்தவர்கள்லாம் நம்ம வரவேற்று உபசரிப்பார்கள். சேனை முதன்மையார்னு சொல்லுவார். பெருமானுடைய சேனாபதி, அவருக்கு தான் சேனை முதலியார்னு பேர் ஆகி போச்சு. ஒருத்தர் என்கிட்ட வந்து நிஜமாவே கேட்டார், சேனை முதலியார் இருக்கா மாதிரி, நாங்கள்லாம் செட்டியார், சேனை செட்டியார் உண்டான்னு கேட்டார். ஐயோ, அதெல்லாம் கிடையாது, சேனை முதன்மையார்னு அவருக்கு பேர், அது சேனை முதலியார்னு ஆகி போயிருக்கு. சேனை முதன்மையார் பகவானுடைய சேனாபதி விஸ்வக்சேனர். யஸ்யத்வரத வக்திராத்யாக பாரிஷத்யாக பரஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயேன்னு சொல்லுவார்கள். கையில் ஒரு பெரம்போடு இருப்பார். அந்த பெரம்பை பார்த்தா யாருக்கு பயம் தெரியுமா? பகவானுக்கு பயம். நடுக்கமா அதை பார்த்துட்டா, என்ன இவ்வளோ நாளே பேசிட்டு இருக்கே அப்படின்னு அவர் கேட்டுவிட்டார்னா தாயாரோட பேசிட்டு இருப்பார், யாரோடையும் கிடையாது. அது ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். தாயார் பெருமாளும் உட்காந்துருப்பாளாம். சேனைநாதர், சேனை முதன்மையார் அப்படி வராருன்னு சொன்னால் அவர் மேயை கம்மின்லாம் கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது அவருக்கு. அவர் எப்போ வேணால் வரலாம், எங்கே வேணால் வரலாம். அவர் வராருன்னா தாயார்னு தெரியுமா சொல்லுவாரா? அவர் வரார், அவர் நமக்கு பிள்ளை தான். இருந்தாலும் இவா தெய்வம் இல்லையா, இவா இறைவன் இறைவி, நமக்கு பிள்ளை தான். ஆனால் அவரை பார்த்தா எனக்கு என்னமோ என்னோட மாமனார் ஃபீலிங் வருது அவர்கிட்ட. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கார் அந்த காலத்து மாமனார். அப்படி இந்த காலத்து மாமனார்லாம் ஐயோ பாவம், அந்த காலத்து மாமனார். அதனால் மாமனார் ஃபீலிங் வருது அவரை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு தாயார் உடனே எழுந்து போயிடுவலாம். பக்கத்தில் நெருக்கமாக பெருமானுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தவள் ஏதோ பேசுறதுக்கு வர முக்கியமான விஷயம் இருந்தால் தான் வருவார். நான் போகிறேன் அப்படின்ட்டு போகிறார். பெருமாள் என்ன பண்ணுவாராம், கிட்ட வரச்சேவே ஆச்சாச்சு தோ படுத்துட்டு போகிறேன், பேசி முடிச்சாச்சு, நானே படுத்துக்கிறதா தான் இருந்ததோ 5 நிமிஷம் தோ தூங்கிடுவேன். அதுதான், அது சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். அது குரலை எப்படி இருக்கு பாருங்க, அவரோட ஆட்டிடியூட், அவர் பேசுகிற விதம், அந்த வாய்ஸ் மாடுலேஷன்லாம் பார்த்தோம்னா அது பணிவாக தான், அவர் பணிவாக தான் சொல்கிறதா அவர் நினச்சிட்டு இருக்கார். அவர் தான் பணிவாக இருக்கிறதா தான் அவர் நினச்சிட்டு இருக்கார். அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னா தோ ஆச்சு தோ படுத்துட்டுட்டேன். அவருக்கு தான் சேனைநாதர். இத்தனை கண்டிப்பாக இருக்கிறவர் இங்கேருந்து ஒரு முக்தன் போகிறான் பாருங்க. முக்தன் முக்தி பெற்றவன், விடுதலை அடைந்தவன். இங்கேருந்து போகிறான் இல்லையோ, அவன் என்ன பண்ணுவாரான், தன்னுடைய இருப்பிடத்திற்கு உள்ள வருக வருகன்னு அழைச்சிட்டு போவாராம். ஒரு பெரிய ஆசனத்தை கொடுத்து உட்கார்த்தி வைப்பார். அவருடைய பாதங்களை, அந்த முக்தனுடைய பாதங்களை ஒரு தங்கத்தாம்பாளத்திலே வைத்து தண்ணீர் கொண்டு வர செய்து தான் கணவனும் மனைவியுமாக இருந்து பாத பூஜை எல்லாம் பண்ணி நம்முடைய பெருமைகளை அந்த பக்கத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் சொல்லுவாளாம். நீங்கள் கேட்கலாம், அப்படின்னா அங்கே போவோம்னு தோணலை சுவாமி, இப்போ கடைசியில் நம்ம பெருமையெல்லாம் சொல்லுவோம், எங்களுக்கு என்ன பெருமை இருக்குது சொல்கிறதுக்கு அப்படின்னா நாங்கள்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையானா, ஒரு சதாச்சாரியனை அணுகி கிட்டி அவனிடத்திலே பஞ்சசம்ஸ்காரம் பெற்றவர்களுக்கு அதுக்கு மேலே என்ன பெருமை வேணும் சொல்லுங்க?
அந்த பெருமையை சொல்லி அனுகிரகிப்பார். அந்த பெருமையை சொல்லி இன்னாருடைய சீடறிவர்னு சொல்லி பாதங்களை கழுவி அத்தனை கொண்டாடி அனுப்பிச்சு வைப்பா. இப்போ உள்ளுக்குள்ள அந்த ஜீவன் நுழைகிறான். பெரிய திருமாமணி மண்டபம் 1000 கால் மண்டபம்னு சொல்றா போல இருக்கும். அதை பிரமிப்போட பார்த்துட்டே அப்படி போறான்னா பகவான் பரமபதநாதன் வைகுண்டநாதன் ஆதிசேஷன்ல அமர்ந்திருப்பார். ஒரு திருவடி அப்படி தூக்கி வைத்துக்கொண்டு இந்த திருக்கரத்தை அல்லது இந்த திருக்கரத்தை இப்படி வைத்துக்கொண்டு இந்த திருக்கரத்தாலே அபயமளித்துக் கொண்டு பெரிய மூர்த்தியாக அவர் எழுந்தருளி இருக்கிறார். அங்கு இருக்கிறவர்கள் எல்லாம் விதவிதமான தொண்டுகளை செய்கிறார்கள், கைங்கரியங்களை பண்ணுகிறார்கள். இவன் அதெல்லாம் பார்த்துட்டே போறான் பாருங்க. அங்க இருக்கிற ஆச்சாரியர்கள் இந்த ஜீவன் அங்கே வருவதற்கு எவ்வவர்கள் அதிகப்படியான முயற்சிகளை செய்தார்களோ, எவர்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற்று ஒரு ஜீவன் வைகுண்டத்து வரைக்கும் சென்று இருக்கிறானோ அந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் பரஸ்பரம் அப்படி கையை தட்டிட்டு கை கூப்பி பாடம். நாம செஞ்ச முயற்சியெல்லாம் பலிச்சு கொடுத்து பார்த்தீங்களா, அது வந்துட்டான். இங்கே எத்தனை ஜென்மங்களாக இந்த சம்சாரத்தில் உழன்று கொண்டிருந்தவன் 84 லாக் யோனியான்னு சொல்லுவார்கள். 84 லட்சம் வகை பிறப்புங்கிறான். 1 இல்லை 2 இல்லை, 84 லட்சம் வகை. அதுல ஒன்னொன்னுக்குள்ளேயும் பல பிரிவுகள் வேற இருக்கு. எத்தனை பிரிவு. ஒரு மான் எடுத்துட்டா மான் இனத்துல எத்தனை பிரிவு இருக்கு பாருங்க. அந்த பிரிவினத்தை பிரிவுகளை எல்லாம் சேர்த்து 84 லட்சம் கிடையாது. அதெல்லாம் மான்கிற ஒரே கேட்டகரியில வரும். அதே போல ஒரு பாம்புன்னு எடுத்துட்டா எத்தனை இருக்கு அதுல. அப்ப அதெல்லாம் சேர்த்தா சுவாமி, இந்த பாம்பு அந்த பாம்பு எல்லாத்தையும் சேர்த்தா இந்த மான் கவரிமான் அந்த மான் இந்த மான் இப்படின்லாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இருந்தா 84 லட்சமானா கிடையவே கிடையாது. மான்ல எல்லாம் வந்தாச்சு. அது ஒண்ணுதான் கணக்கிடப்படும். இந்த திவ்ய தேசங்கள் 108 திவ்ய தேசங்கள்னு சொல்றோமே, அதுலயே ஒரு வேடிக்கை இருக்கும். நீங்க காஞ்சிபுரத்துக்கு வந்தா 14 திருத்தலங்களை சேவிக்கலாம். 14 திவ்ய தேசம் ஒரே ஊர்ல இருக்கு. அப்படியே என்னென்னா நிறைய இருக்கு. அதுல ஒரு கோயில் உலகளந்த பெருமாள் கோயில் இருக்கு பாருங்க. ஒன்றும் வரதராஜ பெருமாள் கோயில் அளவுக்கு அத்தனை பெரிய கோயில்லாம் கிடையாது, சிறிய கோயில் தான். ஆனால் அந்த கோயிலுக்கு இருக்கிற பெருமை இந்தியாலேயே எந்த கோயிலுக்கும் கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு தடவை உள்ள போய் ஒரு சுற்றிட்டு வந்தால் மேக்சிமம் உங்களுக்கு 5 நிமிஷம் தான் பிடிக்கும். அவ்வளவுதான் கோயில். 4 திவ்யதேசம் சேவிச்சாச்சுன்னு நீங்கள் டிக் பண்ணிட்டு வந்துடலாம். இது வரதராஜ பெருமாள் கோயிலுக்கே அந்த பெருமை இல்லை. அவ்வளவே ஸ்ரீரங்கநாத பெருமாள் கோயிலுக்கே அந்த பெருமை இல்லை. அவ்வளோ பெரிய கோயில். உள்ள போயிட்டு வந்தா ஒரு திவ்ய தேசம், அவ்வளவுதான். ஆனா உலகளந்த பெருமாள் கோயில் உள்ள போயிட்டு வந்தா காரகத்து பெருமாள், கார்வானத்து பெருமாள், நீரகத்து பெருமாள், ஊரகத்து பெருமாள், இப்படி 4 திவ்ய தேசங்கள். அது சொல்றா அந்த நாள்ல அதாவது வேற வேற இடத்துல இருந்த திவ்ய தேசங்கள் ஒரு கால விசேஷத்துல என்னமோ நிர்பந்தத்தின் காரணமாக ஒரே இடத்துல பகவான்லாம் வந்துட்டா அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுகிறார்கள். அப்போ உள்ளுக்குள்ள போயிட்டு வந்தோம்னா நம்ம 4 திவ்யதேசங்களை பார்த்துட்டு வந்துட்டோம்னு நாம டிக் செய்து கொள்ளுகிற அளவுக்கு அந்த சௌகரியம் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. இது எதுக்காக சொல்லிட்டு இருந்தேன்? ஜீவன் உள்ளுக்குள்ளே போகிறான், வைகுண்டத்துக்குள்ளே நுழைகிறான். ஆச்சாரியர்கள் அப்படி கையை தட்டி ஆர்ப்பரிக்கிறார்கள். நாம செய்த முயற்சிகள் எல்லாம் பலித்தது. எத்தனை ஜென்மங்களாக 84 லாக் யோனியான்னு சொன்னேன் பாருங்க. இப்ப 4ன்னு சொல்லி சின்ன கோயில் தான், உள்ளுக்குள்ள போனா 4. அதே நீங்க வடதேசம் போனீர்களானால் கோவர்தனத்துக்கு போயிட்டு வந்திருப்பீங்கோ, கோகுலத்துக்கு போயிட்டு வந்திருப்பீங்கோ, வட மதுரைக்கு போயிட்டு வந்திருப்பீங்கோ, பிருந்தாவனத்துக்கு போயிட்டு வந்திருப்பீங்கோ. இந்த 4 சேர்த்து 1ன்னா எவ்வளவு வேடிக்கையா இருக்கு பாருங்க. இங்க 5 நிமிஷம் சுத்தி வர கோயில் உலகளந்த பெருமாள் கோயில். அதுக்குள்ள போயிட்டு வந்தா 4 திவ்யதேசம் பார்த்தாச்சுங்கிறா. எங்கெங்கயோ ஒரு ஊர் 40 கிலோமீட்டர் இருக்கு, ஒரு ஊர் 20 கிலோமீட்டர் இருக்கு, ஒரு ஊர் 15 கிலோமீட்டர் இருக்கு. அந்த 4 ஊரை நான் சேவிச்சுட்டு வந்தேன்னா 4 சேவிச்சேன்னா 4ம் சேர்த்து 1. இப்படிதான் கணக்கு வச்சிருக்கா. அது ஏன் அப்படி வச்சிருக்கான்லாம் நம்ம கேள்வி கேட்க முடியாது. அதை போலத்தான் 84 லாக் யோனியான்னு சொன்னா ஒன்னொன்னுத்துலையும் ஒரு பட்டாம்பூசின்னு எடுத்துட்டா அதுல பல வகைகள் உண்டு. எத்தனையோ என்னென்ன மிருகம் வேணாலும் எடுத்துக்கோங்க. இதுலெல்லாம் எத்தனை தடவை நுழைந்து புறப்பட்டு நாம பிறந்திருப்போங்கிறது நமக்கே தெரியாது. அத்தனை பிறவிகள். இன்னும் தாவரங்களா பிறக்கிறதெல்லாம் வேற இருக்கும் இல்லையோ. மரம் செடி கொடியா பிறப்பதும் ஒரு பிறவிதான், கர்மம் காரணமாக ஏற்படுகிற பிறவிதான். அதெல்லாம் தாண்டி ஆச்சாரிய அனுகிரகத்தாலே, ஆச்சாரிய அங்கீகாரத்தாலே ஒரு ஜீவன் வைகுண்டத்துக்குள்ள நுழைகிறான்னா அந்த ஆச்சாரியர்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏற்படுவான். அதனால தான் ஆச்சாரியர்கள் மாயர்கள். இப்ப மாயன் மாயன் ஆண்டாள் பாடினாடு இல்லையோ. பகவான் கிடக்கிறான், அவன் என்ன பெரிய மாயன். ஒரு ஆச்சாரியனை போல ஒரு மாயனை காட்டவே முடியாது. பொன்னை புடமிட ஒளிவிஞ்சுமா போல இந்த ஜீவாத்மாவை திருத்தி திருமாமகள் நாச்சியாரை போல ஸ்ரீதேவி நாச்சியார், ஸ்ரீ மகாலட்சுமியை போல இந்த ஜீவனை ஆக்கி பகவானிடத்திலே அனுப்புகிற அந்த பெரிய சாகசத்தை செய்கிற மாயக்காரன் ஆச்சாரியன் தான். அப்ப நேரம் அந்த ஜீவன் போயிட்டு பகவானுடைய மடியில ஏறி அமர்ந்து கொள்ளும். பகவான் கேட்கிறார், கோசி அப்படின்னு கேட்பறான்.
இங்கே கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த பாஷைலாம் எங்களுக்கு தெரியாது, என்ன பாஷைன்னே புரியல அப்படின்னு விடுவோம். அங்கே போனால் நமக்கு எல்லாம் அங்கே ஒரு சௌகரியம் இருக்குது. இங்கே பண்ணுற எதையுமே நீங்கள் அங்கே பண்ண வேண்டாம். இங்கே பண்ண வேண்டியது நாளை காலையில் என்ன டிஃபன், நாளை மத்தியானம் என்ன சாப்பாடு, இந்த தொந்தரவெல்லாம் உங்களுக்கும் கிடையாது. நீங்கள் பண்ணுறதை சாப்பிட்ற தொந்தரவும் எங்களுக்கு அங்கே கிடையாது. இது ரெண்டையுமே சொல்லிடணும் இல்லையோ. அங்கே என்னன்னா எப்பவும் வேதம் சொல்லிகிட்டே இருக்கலாம், கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கலாம். வேதமா நானா அங்கே போனால் வந்துடும், இங்கே ஒன்றும் வராது. அங்கே போனால் எல்லாம் தானாக வந்துடும். கைங்கரியம் பண்ணிகிட்டே இருப்போம், வேற ஒன்றும் கிடையாது. ஹாவுன்னு வேத கோஷம் கேட்டுகிட்டே இருக்கும். ஆசைப்பட்ட கைங்கரியத்தை எல்லாம் பண்ணலாம். அப்போ பெருமாள் கேட்பார், நீ யாரப்பான்னு கேட்பாராம். நம்மளை பார்த்து நீ யாரு அப்படின்னு கேட்குறாரு. ஒரு குழந்தை நாமளே உன் பேரை சொல்லு அப்படின்னு கேட்குறோம். குழந்தை நமக்கு தெரியாதா குழந்தைக்கு என்ன பேர், நாம தானே வச்சிருக்கோம். ஆனால் நீ சொல்லு, உன் பேர் என்ன சொல்லு, பேர் என்ன சொல்லுன்னு கேட்குறா போலே நம்ம வாயால் கேட்கணும்னு பகவானுக்கு ஆசை. நீ யாரு அப்படின்னா ஏன் அந்த ஆசை தெரியுமா அவனுக்கு? எத்தனையோ ஜென்மமாக அவன் கேட்டு கேட்டு நாம் சொல்லவே இல்லை. எத்தனையோ ஜென்மமாக கேட்குறார், நீ யார் சொல்லு, யார் சொல்லு. அவர் என்ன ஆசைப்படுறார்? நான் உனக்கு அடிமை. நாமளா சொல்லுவோம். அவர் இன்னொரு நமக்கு ஆப்ஷன் கொடுக்குறார். சரி, என்னை பார்த்து நீ எனக்கு அடிமைனாவது சொல்லிவிடு, பரவாயில்லைங்கிறார். இந்த ஆப்ஷன் எவனும் தரமாட்டான், பகவானை தவிர வேற யாரும் தரமாட்டார். நான் என்ன சொன்னேன், அவர் என்னை பார்த்தார் முதல்ல, நீ எனக்கு அடிமைன்னார். அந்த கதையெல்லாம் கிடையாதுன்னு. நான் யாரை பார்த்து அடிமைன்றால் அதெல்லாம் கிடையாது. சரிப்பா, நான் உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். நான் உன்னை பார்த்து நீ எனக்கு அடிமைன்னு நீ ஒப்புக்கொள்ளவில்லை. அப்போ இப்படி பண்ணு, நீ என்னை பார்த்து சொல்லு, நான் உனக்கு அடிமை கிடையாது, நீ தான் எனக்கு அடிமைன்னு சொல்லு. நான் ஆமான்னு தலையாட்டுறேங்கிறார் அவர். அவருக்கு என்ன ஆசைன்னா உறவு விட்டு போயிடக்கூடாதுங்கிறார். கணவன் மனைவி கூட அப்படி பேசினுட்டா ரொம்ப நல்லது. பாருமா, நீ சொல்லி நான் கேட்கணுமா, இல்லை நான் சொல்லி நீ கேட்கணுமா, முதல்ல முடிவு பண்ணிட்டுருவோம், அதன்படி நடந்துடலாம். அப்படியா, அப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க, சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டா கூட பிரச்சனை தீர்ந்துடுறதோ இல்லையா? ஒன்றும் யார் அங்கே முடிவு எடுக்கிறது, யார் சொல்கிறத யார் கேட்கறது, அவ்வளவுதானே. அப்போ பகவானை பார்த்துட்டு நீ எனக்கு அடிமைன்னா ஏதோ ஒன்று உறவு விடுபடாமல் இருக்கோ இல்லையோ போருங்கிறார் அவர். ஆனால் நாம் எவ்வளோ ஜாக்கிரதையாக பேசணும் தெரியுமா? நீயும் எனக்கு அடிமை கிடையாது, நானும் உனக்கு, நீ உன் இடத்துல இரு, நான் இடத்துல இருக்கேன், ரெண்டு பேருக்கு ஒன்றும் சம்பந்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுதான் அவருக்கு தலைவேதனை. இந்த மாதிரி சொல்லிட்டானே, என்னை பார்த்து அடிமைன்னு சொல்கிறதுல அவனுக்கு என்ன கஷ்டம் இருக்குது? நான் என்ன 3 வேளை சாப்பாடாக கேட்க போகிறேன் அவன்கிட்ட? அதெல்லாம் ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது. அவன் சொன்னதை நான் செய்யறேங்கிறார். ஒன்று நான் சொல்கிறத நீ பண்ணு, இல்லை நீ சொல்கிறத நான் பண்ணுறேன். இந்த போராட்டம் ஒரு அறவழி போராட்டம், சட்ட போராட்டம், பல ஜென்மங்களாக அவர் பண்ணிட்டு இருக்கார். அதான் நாம தான் உசைன் போல்ட் மாதிரி ஓடிட்டு இருக்கோம்னு நான் சொன்னேனே, அவர்கிட்டே நாம் அகப்படலை. அதனால ஆச்சாரிய அனுகிரகத்தால இன்னைக்கு அந்த குழந்தை தன் மடியில் வந்து உட்கார்ந்த உடனே கோசி நீ யாருன்னு கேட்குறார். இவன் சொல்கிறான் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறான். அதுக்கு பலவிதமான அர்த்தம். முக்கியமாக சிவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொல்லப்படுகிற அர்த்தம் யாதெனின், நான் உனக்கு தொண்டன், உனக்கு தொண்டுகள் செய்வதற்காகவே இவ்விடத்திற்கு வந்திருக்கிறேன். அப்பா ஆச்சாரியனை பார்த்து பகவான் சிரிப்பானாம். ஓ, உம்மாள அவர் வந்துட்டார் பார்த்தீரா அப்படின்னு பகவான் சிரிக்கிறான். அந்த ஆச்சாரியர் சொல்றார், எல்லாம் தேவரீருடைய அனுகிரகம், நீர் என்ன சொன்னீரோ அதைத்தானே நான் பண்ணேன். பகவானே, உம்முடைய காரியத்தை என்னிடத்திலே ஒப்படைத்தீர், ஏதோ எனக்கு தெரிந்த அளவிற்கு செய்து தலை கட்டினேன், முடித்தேன். பகவான் சொல்றார், இது என்னாலேயே முடியாத காரியம் உம்மகிட்ட கொடுத்தேன், இதை முடிச்சு கொடுத்துட்டீர். இந்த அசைன்மெண்ட்டை சரியாக பண்ணிவிட்டீர். ஏன்னா இவனை பிடிச்சி இங்கே உட்காந்து வைக்கிறது என்னாலே முடியல, தோத்து போயிட்டேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், நீர் தான் ஜெயிக்க வைத்தீர் அப்படின்னு ஆச்சாரியனுக்கு அங்கே பெருமான் புகழாரம் சூட்டுகிறான் பலர் பார்க்க. அப்போ மாயன்னா ஆச்சாரியன் தான் மாயன், கண்ணன் தான் மாயன். மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை, காஞ்சி பிரதிவாத பயங்கர மகாவித்வான் சுவாமி ரொம்ப அழகாக அவர் சொல்கிறார். இந்த பாசுரத்தை எப்படி சேவிக்கணும்னா, மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை, மாயனை தூய பெருநீர் யமுனை துறைவனை, மாயனை ஆயர் குலத்தினில் தோன்று மணி விளக்கை, மாயனை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, மாயனை. ஆனால் இது நீங்கள் தனியாக ஏகாந்தமாக அனுசந்திக்கும் போது இப்படி அனுசந்திக்கணும். நீங்கள் கோயிலில் போயிட்டு பல பேரோட சேர்ந்திருக்கும் போது உபன்யாசத்தில் இப்படி தான் சொல்லியிருக்கார். அதனால் அவள்லாம் பாவம் மாயனை மன்ன வடமதுரை மைந்தனை தூய பெருநீர், அப்படிலாம் கிடையாது. மாயனை மன்ன வடமதுரை மைந்தனை, மாயனை தூய பெருநீர் யமுனை துறைவனை, மாயனைன்னு சேவிச்சிருக்கலானால் நாளைக்கு அடியனை தேடி இங்கே வந்துருவா அவள்லாம். அதனால் நாம் பொதுவாக பலரோட சேவிக்கும் போது அப்படி சேவிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த பதத்தை கூட இருக்கிற மற்றைய பதங்களோட நாம் சேர்த்து பொருள் கொள்ள வேண்டும். ஏன்னா இது ஒன்னொன்னுத்திலையும் பகவான் அநேக மாயங்களை செய்திருக்கிறார். அவர் செய்யாத மாயம் உண்டா? ஒன்றுமில்லை. அஸ்வத்தாமன் அபாண்டவாஸ்திரம்னு ஒரு அஸ்திரத்தை விட்டுட்டான். எதுக்காக விட்டான்? எங்கள் அப்பா அவன் நயவஞ்சகமாக இந்த பாண்டவர்கள் எல்லாம் கொன்னுட்டா, அதனால் அவர்களை பழிவாங்கியே தீர்வேன், ஒரு அஸ்திரத்தை பிரயோகிக்கவிருக்கிறேன், அந்த அஸ்திரம் பாண்டவர்களை இல்லாமற் போகச் செய்வது அப்படின்னு முடிவெடுத்துட்டான். இது கண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் அந்த அபாண்டவாஸ்திரத்திற்கு இலக்காக சிலரை காட்டத்தான் வேண்டியிருக்கு. சில பேரை காப்பாற்றலாம், ஆனால் சில பேர் எல்லாரையும் தப்பிக்க வச்சிட முடியாது. கண்ணன் பார்த்தார்.
அப்படி செஞ்சது சரியா தப்பா இதெல்லாம் அவருக்கு தான் தெரியும்னு வச்சுக்கோங்க. பாண்டவர்களை காப்பாற்றிவிட்டார். உப பாண்டவர்களை அது போய் தாக்கெடுத்து 5 குழந்தைகள் இருந்தால் அந்த 5 குழந்தைகளையும் அந்த அபாண்டவாஸ்திரம்ங்கிறது அழித்து விட்டது. இந்த 5 பேர் யுதிஷ்டர்லேருந்து ஆரம்பித்து சகதேவர் வரைக்கும் எல்லாரும் இருக்கா. ஆனால் அடுத்து வாரிசுன்னு அந்த 5 பேர் இருந்தவர்கள் யாரும் கிடையாது. இது என்ன இப்படி ஆகி போச்சேன்னு நினச்சிட்டே இருக்கும்போது அப்போ தான் அபிமன்யுன்னு ஒருத்தர் தான், அவனும் போய் சேர்ந்துட்டான். ஆனால் அவனுடைய கரு அவனுடைய மனைவியினுடைய வயிற்றிலே வளருகின்றது. அவளுக்கு உத்தரைன்னு பேர். உத்தர வயத்தில் அந்த கரு இருக்கிறது. இந்த அஸ்திரத்துக்கு எத்தனை சக்தின்னு சொன்னால், வயிற்றில் வளருகின்ற அந்த கருவையும் கூட தாக்கவல்ல சாமர்த்தியம். அங்க வரைக்கும் புகுந்து அந்த கருவையே ஒரு மாதிரி இல்லாதது போலே செய்து விட்டது அந்த அஸ்திரம். இவாளெல்லாம் பார்த்தா அது ஒன்று தான் எங்களுக்கு மிஞ்சி இருக்கிற நம்பிக்கை. அது வெளியில் வந்தால் தான் இந்த பாண்டவ வம்சங்கிறதே தழைத்தோங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்ன இப்படி ஆகி போச்சேன்னு கவலைப்பட்டு இருந்தா அப்போ தான் அந்த குழந்தையை யார் காப்பாற்றுறது? ஒரு கறிக்கட்டையை போல ஆகியிருந்த குழந்தைங்கிறார். யார் காப்பாற்றுறதுன்னா பகவான் வந்தார். எதிமே பிரம்மச்சரியம் சியாத்து மயி சத்தியம் ச திஷ்டதி அவ்யாஹதம் மமைஸ்வரியம் தேன ஜீவத்து பாலகா. 2 சத்தியம் பண்ணார். யார் சத்தியம் பண்ணது? கண்ணன். கேட்டால் நமக்கே பகீர்னு இருக்கும். அந்த மாதிரி 2 சத்தியம் பண்ணார். முதல்ல சொன்னார், நான் பிரம்மச்சாரிங்கிறது உண்மையானால் அப்படின்னார். 10,108 கல்யாணங்கள் பண்ணி கொண்டவன் அவன் சொல்கிற வார்த்தை பாருங்க, நான் பிரம்மச்சாரிங்கிறது உண்மையானால் இந்த குழந்தை பிழைக்கட்டும். அடுத்தது, நான் பொய்யே பேசாதவன் என்பது உண்மையானால். கண்ணன் பொய் பேச மாட்டார்னா அதை விட ஒரு பெரிய பொய் இன்னொன்று உண்டா? அதுவே பெரிய பொய். தனியாக ஒரு பொய் சொல்லவே வேண்டாம். கண்ணன் பொய் பேச மாட்டார் அப்படின்னா அதுவே பொய். ராமன் பொய் பேசுவார்னா யாரும் நம்ப மாட்டார். ஆனால் ராமன் பொய் பேசுவார். அது 1-2 இடத்துல அவர் அந்த மாதிரி பேசியிருக்கார். வாலி சுக்ரீவன் சண்டையில் மறைஞ்சிருந்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு முதல் தடவை வாலியை அடிக்காமல் விட்டுடுறார். ஏன்னு கேட்டால் ஒரு பொய் சொல்லிவிட்டார், எனக்கு யார் வாலி யார் சுக்ரீவன்னே தெரியலன்னார். அது ஒரு பொய். அதுக்கு என்ன காரணங்கிறத இன்னொரு நாள் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கோ, கண்ணன் சொல்கிறார், நான் பிரம்மச்சாரிங்கிறது உண்மையானால், நான் பொய் பேசாதவன் என்பது உண்மையானால் இந்த குழந்தை பிழைக்கட்டும்னார். குழந்தை பிழைச்சுடுத்து. அப்போ தான் எல்லாம் தெரிஞ்சுட்டா, ஓ இவர் பேசுகிற பொய்கள் எல்லாம் பொய்களாக ஆகாது, இவர் பிரம்மச்சரியத்தோடு தான் இருக்கேன்னு சொல்கிறாருனால் அந்த விவாகங்கள் அனைத்தும் ஆன்ம விவாகம். அது நாம் நினைக்கிறா போல இந்த சம்சாரத்திலே நாம் காண்கிற நாம் செய்து கொள்கிற கல்யாணத்தை போன்ற கல்யாணங்கள் அன்று. அவர் செய்திருப்பது உயர்ந்த விவாகம், ஆன்ம விவாகத்தை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ கட்டையா போன கறிக்கட்டையை போல இருந்த ஒரு பிள்ளையை காப்பாற்றி இருக்கிறார்னு சொன்னால் இது எத்தனை ஆச்சரியம். இதைத்தான் மாயன், அதனால தான் மாயன்னு சொல்லப்படுகிறான். இத்தனைக்கும் பகவான் சக்கராயுதத்தை முதல்லையே ரட்சிப்பதற்கு அனுப்பி வைத்தார். அது போறதுக்குள்ள அந்த குழந்தை கறிக்கட்டையை அடுத்து அதுக்கு மேல அந்த குழந்தையை காப்பாற்றி இருக்கிறார் மாயன். அடுத்தது பாருங்க, சாந்தீபினின்னு மகர்ஷி, அவரிடத்திலே தான் கல்வி கற்றான். படிப்பெல்லாம் முடிச்சாச்சு. ஆயகலகள் 64 64 நாள்களிலே கற்று ஓர்ந்தான், தேர்ந்தான். மொத்தம் முடிஞ்சு போச்சு. அங்கிருந்து கிளம்பறச்சே குரு தட்சிணை யாது கொடுப்பது அவர் இடத்துல போய் கேட்டான். பகவானுக்கு ரொம்ப ஆசையாம். சிறந்த குரு மோட்சத்தையே கேட்பார்னு நினச்சிட்டு இருந்தா. அவர் என்ன சொன்னார், ஐயோ ஒரு பிள்ளை இருந்தான், 12 வயசு இருக்கும்போது 12 வருஷத்துக்கு முன்ன சமுத்திரத்தில் நீராடிட்டு வரேன்னு போனான். திரும்ப வரவே இல்லை. அவனை எப்படியாவது திரும்ப கூட்டின்னு வந்து கொடுத்துரு. கண்ணன் தலையை சொரிஞ்சுட்டார். என்கிட்ட என்ன கேட்குறதுன்னு கூட அவளுக்கு தெரியலையே. சாட்சாத்து பரமாத்மா, நான் நேரம் வந்து பாடம் படிச்சிருக்கேன். கண்ணா நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ மோட்சத்தை கொடுன்னு கேட்டுருக்கூடாதோ. சரி குரு கேட்டுவிட்டார், என்ன கேட்குறாரோ கொடுக்கணும். அந்த குழந்தைய உருவே கொண்டு வந்து கொடுத்தான். இதில் வேடிக்கை என்னன்னா, 12 வயசு பிள்ளை 12 வருஷம் முன்ன தொலைஞ்சு போனா இன்னைக்கு நான் அழைச்சின்னு வந்தால் எத்தனை வயசு இருக்கணும்? 24 வயசு இருக்கணும். அதுக்கு நான் அவர் அழுவாரா? ஐயோ போச்சே, சின்ன பையனா போனான், இப்போ 24 வயசு பையனா வந்து நிற்கிறானே, இந்த 12 வருஷம் போயிட்டுன்னு அழப்போறார். அவர் பிள்ளை வந்தானேன்னு சந்தோஷம் தானே பட போறார். கண்ணன் பார்த்தார், எப்போ இப்படி ஒரு தாழ்ந்த பலனை என்கிட்ட கேட்டுட்டாரோ, நான் 24 வயசு பையனா கொண்டு போய் விட்டா ஒருவேளை அது அதுக்கும் அழும்னு நினைக்கிறேன். 12 வருஷம் தொலைச்சே எப்படி இருந்தான் தெரியுமா? 12 வருஷம் கழிச்சு இப்படி 24 வயசு பையனா கூட்டின்னு வந்து நிறுத்திருக்கேன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது? அதனால அங்கேயும் ஒரு மாயத்தை செய்தார். 12 வயசுல தொலைஞ்சு போன 12 வருஷத்துக்கு முன்ன தொலைஞ்ச பிள்ளைய 12 வருஷம் கழிச்சு அதே 12 வயசோட அழிச்சுன்னு வந்தார். சரியா தானே சொன்னேன்? இப்போ உங்களுக்கு ஒன்றும் குழப்பமா இல்லையோ இல்லையா? அது 12 வயசுக்கு முன்ன தொலைஞ்ச பிள்ளை, அந்த பிள்ளைய 12 வருஷம் கழிச்சு அழிச்சுன்னு வந்திருக்கார். 12 வயசு பிள்ளை 12 வருஷத்துக்கு முன்ன தொலைஞ்ச நிலைமையில இப்போ 12 வருஷம் கழிச்சு அதே 12 வயசு பிள்ளைய அழிச்சுன்னு வந்தார். இதே தான் அந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற அந்த மாதிரி ஆகிப்போச்சு இப்போ. அதனால அந்த பிள்ளை அப்படியே கொண்டு வந்து கொடுத்தாருன்னா இதுதான் மாயன். கீர்த்திமூர்த்தி மகாவித்வான் காஞ்சி பிரதிபாது பயங்கரன் சுவாமி உபன்யாசத்தில் சொல்றார், அது என்ன கலரில் ட்ரௌசர் போட்டு இருந்ததோ, என்ன கலரில் சட்டை போட்டு இருந்ததோ அப்படியே கொண்டு வந்து விட்டாருங்கிறார். இது ஒரு ரசோக்தி. இது அதுக்குன்னு ட்ரௌசர் சட்டையே போட்டு வந்தார், மணியன் போட்டு இருந்தார்லாம் அதெல்லாம் கிடையாது.
அப்படியே சொல்கிறது. அந்த மாதிரியே உருவே கொண்டு வந்து இந்த மாதிரி உன் பிள்ளைன்னு உடனே இதுதான் என் பிள்ளையா, அப்போ வேற மாதிரி இருந்தான், இந்த மாதிரி சந்தேகத்துக்கெல்லாம் இடமே கொடுக்கல. அதனால் மாயன்னு பெருமான் சொல்லப்படுகிறான். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, மண்ணு பெருமை பொருந்திய வடமதுரை. வடமதுரைக்கு யாது பெருமைனால் மோட்சபுரிகளுக்குள்ளே ஒன்றுங்கிறது பெருமை. மதுரான்னு சொல்லுவா, மதுரான்னு சொல்லுவா, ரெண்டுமே சரிதான். அதுக்கு என்ன பெருமைனால் மோட்சபுரிகளுக்குள்ளே ஒன்று. அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்திகா, துவாரகா, இந்த 7 க்ஷேத்திரங்கள். அவந்திகான உஜ்ஜயினி, மாயானா ஹரித்வாரம், மீதெல்லாம் நீங்களே பேர் கேட்டாலே அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாரவதி செய்வ சப்தைதா மோட்சதாயிகான்னு சொல்லுவார்கள். அதில் மோட்சபுரியில் ஒன்றா இருக்குது வடமதுரை. இன்னொன்று, பகவானே பிறப்பதாக இருந்தாலும் அவர் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு தான் வந்து பிறப்பர். என்னன்னா பகவத் சம்பந்தம் இருக்கா, பாகவத சம்பந்தம் இருக்கா, இதை பார்ப்பார். அடியவர்களால் ஊர் பெருமை பெற்றிருக்கிறதா, என்னாலும் இந்த ஊர் பெருமை பெற்றிருக்கிறதா. வேதாந்த தேசிகன் ஒரு இடத்துல சாதிக்கிறார். காசி பெரிய க்ஷேத்திரமாக இருக்கலாம், காஞ்சி பெரிய க்ஷேத்திரமாக இருக்கலாம், இன்னும் என்னென்ன க்ஷேத்திரங்கள் பெருப்பெருத்த க்ஷேத்திரங்கள்னு அறியப்படுகின்றனவோ அந்த க்ஷேத்திரங்கள் பெரிய பெரிய க்ஷேத்திரங்கள் ஆவதே அடியாறுகளால் தான்கிறார். அடியாறுகள் இல்லைன்னு சொன்னால் எந்த க்ஷேத்திரமும் க்ஷேத்திரமாக மதிக்கப்படாது. இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு புரியறதுக்கு சொல்கிறேன். புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? கண்டிப்பாக போயிருக்கீங்கோ. அடியேனும் போயிருக்கேன். எதுக்கு போனோம்? சாமானியர்களை கேட்டால் என்ன சொல்லுவா? புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு நாம் போகிறோம்னு சொன்னால் அதாலே நமக்கு புண்ணியங்கள் விளையும், நன்மை விளையும். இது ஒரு சாதாரணமான நம்பிக்கை. புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு போவது புண்ணியங்களை சம்பாதித்துக் கொள்வதற்காக. புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு அந்த சக்தி உண்டு. தன்னிடத்திலே வருகிறவர்களுக்கு மேலான நன்மைகளை செய்யும் சக்தி, திரள், சாமர்த்தியம் புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு உண்டு. இப்போ ஞானிகள்லாம் புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு போகிறாளே, ஞானிகளும் தான் புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு போறா. அவன் என்ன புண்ணியங்களை சம்பாதித்துக் கொள்ள போகிறார்களானா அந்த புண்ணிய க்ஷேத்திரங்கள் சொல்லிட்டாம், இந்த ஞானிகளின் வருகையினால் தான் நாங்கள் புண்ணிய க்ஷேத்திரங்களாகவே ஆகுறோம். இப்போ நமக்கெல்லாம் புண்ணிய க்ஷேத்திரத்துக்கு போனால் புண்ணியம், ஞானிகள்லாம் புண்ணிய க்ஷேத்திரத்துக்கு போனால் புண்ணிய க்ஷேத்திரத்துக்கு புண்ணியம். அவர்களுக்கு ஒன்றும் தனிப்பட ஒரு ஏற்றம் புண்ணியம் கிடைக்க போகிறது கிடையாது. அவர்களாலே க்ஷேத்திரங்கள் புனிதமடைகின்றன, க்ஷேத்திரங்களினாலே நாம் புனிதமடைகின்றோம். அதனால் என்ன அர்த்தம் சொல்ல வந்தேன்னா, வடமதுரை மைந்தனை, அந்த வடமதுரைக்கு இருக்கிற ஏத்தம் என்னன்னா, பகவான் வாமனனா பிறந்த போது அங்கே சித்தாசிரமம் அமைத்து அவ்விடத்திலே பெருமான் தவமியத்தி இருக்கிறான்ங்கிறது ஏத்தம். சத்ருக்னனை கொண்டு ராஜ்ய பரிபாலனத்தை பண்ணுவித்தான் பெருமான். ராமனா பிறந்த போது அந்த ஊர்லேருந்து சில பேர் ராமனை பார்க்கறதுக்கு வந்தான். ராமன் கேட்டார், என்ன சமாச்சாரம்னு கேட்டார். ஒன்றுமில்லை, அங்கே லவணாசுரன் எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கான், வடமதுரையில் பாடா படுத்துறான். நீ அங்கே வந்து அவனை அழிச்சுட்டு அங்கும் நீ செங்கோல் செலுத்த வேண்டும், நீ ராஜாவாக முடிச்சு ஊட்டி கொள்ள வேண்டும். பெருமாள் பார்த்தார், இந்த அயோத்தியா ராஜ்யமே எனக்கு வேண்டாம் வேண்டாம்னா பரதன் கேட்க மாட்டேங்கிறான், என் தள்ள கட்டி வச்சுட்டான், இதில் வடமதுரை ராஜ்யம் வேற எனக்கு வேண்டுமா, அதெல்லாம் அடுத்த அவதாரத்தில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு சத்ருகுணனை பக்கத்தில் கூட்டார். சத்ருகுணா இங்கே வாழ்ந்தார். என்னன்னான்னு கேட்டான். நீ உடனே படைகளை திரட்டி கொண்டு மதுரைக்கு போ, எவனோ ஒருத்தர் ரொம்ப பாடா படுத்துறானா, அவனை முடிச்சுட்டு எனக்கு சந்தேசம் அனுப்பு, செய்தி அனுப்பு. சத்ருகுணன் உடனே புறப்பட்டு போனார். அனாயாசமா லவணாசுரனை முடிச்சுட்டார். ராமனுக்கு ஒரு கடுதாசி எழுதினார். அண்ணா, வெற்றி பெற்றேன், தங்கள் அருளாலே வெற்றி பெற்றேன், இந்த தேசம் நம் வசமாயிற்று, நீர் உடனடியாக கிளம்பி வந்து இங்கேயே இருந்து அரசாள வேண்டியது. இத்தனை நல்ல தம்பி பாருங்க, நான் தான் கஷ்டப்பட்டு அவனை ஜெயிச்சிருக்கேன், இந்த தேசத்தை எனக்கு கொடுன்னு கூட அவன் கேட்கல. ஓலா டிரைவர்ஸ்லாம் சில பேர் இருப்பா. இப்போ ஓலாவே எப்படி எடுத்து பாருங்க, அதுலேயே போட்டுவிட்றா. மேலே 20 ரூபா தரீங்களா, மேலே 30 ரூபா தரீங்களா, மேலே 60 ரூபா தரீங்களா, மேலே 100 ரூபா தரீங்களா, போயிட்டே இருக்குது. 1000 ரூபா வரைக்கும் போகும்போது இருக்குது. அதுவே நீங்கள் கொடுக்குற டிப்ஸை அவளே கேட்க ஆரம்பிச்சுட்டா. சில பேர் அவன் ஒன்றும் கேட்க மாட்டான், அது என்ன வந்திருக்கோ அதை கொடுத்துட்டு போங்கோ அப்படிங்கிறா. இப்போ சத்ருகுணன் அதை போல என்ன நியாயமாக நடந்திருக்காரு பாருங்க. அண்ணா என்ன சொன்னார், நீ போ, ஜெயிச்சுட்டு எனக்கு சந்தேசம் அனுப்பு, செய்தி அனுப்புனார். நான் ஜெயிச்சுட்டேன், தேசம் நம்பசமாயிற்று, நீர் இங்கே வந்து செங்கோல் செலுத்த வேண்டியது. இவர் திரும்ப எழுதினார், இந்த பாருப்பா, இந்த ஊரே எனக்கு போகிறோம், இதையே எவனாவது கிடைச்சா கொடுத்துடலாமான்னு நான் பார்த்துட்டு இருக்கேன், அதனால் நான் அங்கெல்லாம் வருதா இல்லை, நீ அங்கே ராஜாவாக இருக்க வேண்டியது. சரின்னான்னு பதில் போட்டுட்டார். ஏன் மறுத்தே பேசலைன்னா, பகவானுடைய ஆக்ஞையை மறுப்பதற்கு நமக்கு தகுதி கிடையாது. அவர் சொல்லிட்டார், உட்காருன்னா உட்காந்துக்கணும், இறங்குன்னா இறங்கிடணும். அப்போ சத்ருக்னன் அரசாண்ட தேசம். சத்ருக்னனை போல சிறந்த பாகவதன் உலகத்திலே கிடையாது. பரத கைங்கரியத்திலே பழுத்தவன். அதனால அந்த மதுரையை பார்த்துட்டு பகவான் சொன்னார், டிக் பண்ணிவிட்டார், இங்கே தான் கண்ணனா பிறக்க போகிறேன். ஏன் அப்படின்னா, என் சம்பந்தம் வாமனாவதார காலத்தில் ஏற்பட்டிருக்கு, பாகவத சம்பந்தம் சத்ருக்னனால ஏற்பட்டிருக்கு. அதனால மதுரையிலே வந்து பிறந்தார். பிறந்தவர் மைந்தனை போல மிடுக்கனை போல இருந்தார்.
அது எங்கனம் இருந்தாருங்கிறத நாளைக்கு இந்த கோஷ்டியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாளைக்கு இந்த பாசுரத்தினுடைய அனுபவத்தை பண்ணிட்டு நாளைய பாசுரத்தினுடைய அனுபவத்திற்கு நாம் செல்லலாம். அனைவரும் வந்திருந்து நடத்தி தர பிரார்த்தித்துக் கொண்டு இன்னைய பாசுரத்தை சேர்ந்து அனுசந்திக்க கேட்டுக்கொண்டு அமைகிறேன். நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு இருந்தால் பரவாயில்லையா? சௌகரியப்படுமா? நாளை சாயங்காலம் 4 மணிக்கு உபன்யாசம், ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால 4 மணிக்கு உபன்யாசம் பரவாயில்லையா? நல்லதாச்சு. வேறு ஒன்றும் இல்லை, 4லேருந்து 5, 5:15 சொல்லிட்டு போனால் சாயங்காலம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, அவ்வளவுதான். அப்பாடா முடிஞ்சுடுத்து இன்னைக்கு அப்படிங்கிற போல் இருக்கும், ரொம்ப லேட்டாகாது அதுக்காக. அதனால் நாளை சாயங்காலம் 4 மணிக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளை சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு 4 தடவை சொல்லிட்டேன், 4 மணிக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 மணிக்கு இன்றைய பாசுரத்தை அனுசந்திக்க பிரார்த்தனை. இது ஏதோ 4 தடவை உங்களுக்கு சொன்னேன், நான் மறந்துடக்கூடாதுன்னு அடியனுக்கே சொல்லிக்கிறது, அது ரொம்ப முக்கியம். மாயனை மன்னவட முதலமைந்தனை தூயபரிணீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றுமணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் படிமனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீனில் தூஷாலும் செப்பேலோர் பாவாய். ஸ்ரீமத்யே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேத்வே நந்தநந்தன சுந்தரியே கோதாய் நித்யமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜா மாதமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.